அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிநேகிதியின் குரல். வாங்க கதைக்குள்ள போவோம். கடற்கரை சாலையில் காரோட்டுவது மித்ரனுக்கு மிகவும் பிடித்தமான ஒன்று. அதுவும் காலை வேளைகளில் காரோட்டுவதை விரும்பி ரசிப்பான். நீல சேலையை விரித்து விட்டது போன்ற கடலின் பரப்பு, சேலையில் பூவேலைகள் செய்தது போன்ற வெண்ணிற அலைகளின் அணிவகுப்பு, காலை நேரத்தில் ஜாகிங் செல்பவர்கள், நடைப்பயிற்சி செய்பவர்கள் என்று கண்ணுக்கு புத்துணர்ச்சி அளிக்கும் காட்சிகள் ஒரு புறம் அவன் மனதை குளிர செய்தால், கடல் காற்று முகம் வருடி செல்லும் சுகம் அவன் மனதை குளிரச் செய்யும். காலை நேரத்தில் காணும் மனிதர்களின் முகத்தில்தான் எத்தனை உற்சாகம்! அனைவரின் முகத்திலும் அன்றைய நாளை வரவேற்கும் குதூகலம் தெரியும். அதை பார்ப்பதில் மித்ரனுக்கு விருப்பம் அதிகம். அவன் அருகிலிருந்த செல்போன் அழகான பாடல் ஒன்றை பாடி அவனது கவனத்தை ஈர்த்தது. எடுத்து எண்களை பார்த்தான். விஸ்வம் காலிங் என்றது போன். பேசினான். சொல்லடா, இப்ப நீ எங்க இருக்கிற மித்ரா? காருக்குள்ள? ஜோக்கா? பட் நான் அதை ரசிக்கிற நிலைமையிலலாம் இல்ல. சோ உன் ஜோக்க தூக்கி கடல்ல போடுன்னு சொல்ல வர்றேன். அது எப்படிடா? நான் பீச் ரோட்ல இருக்கிறேங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்ச. உன்னை பத்தி தான் எனக்கு தெரியுமே. சென்னையோட மத்த இடங்கள்ல கார் ஓட்டுனா சோழவரம் கார் ரேஸ் ஓட்டுறது போல ஓட்டுவ. அதே பீச் ரோட்ல ஓட்டுனா திருவாரூர் தேர போல ஓட்டுவ. சிரிக்காத, எனக்கு இங்க பத்திக்கிட்டு எரியுது. அப்ப ஐஸ் வாட்டரை ஊத்தி அணை. நீயும் சிரிக்க மாட்ட, சிரிக்கிறவனையும் விட மாட்டேன்னா என்னடா அர்த்தம்? காலையில உனக்கு என்னடா ஆச்சு? நேர்ல வா சொல்றேன். இப்ப நீ எங்க இருக்கிற? எல்லாம் கம்பெனில தான். இதோடா இதாண்டா உலக அதிசயம். எனக்கு பின்னாலே ஆடி அசைஞ்சு வர்றவன் இன்னைக்கு எனக்கு முன்னாலே ஆபீஸ் போய் உட்காந்துட்டியா? உன்னை தேடிதான் சீக்கிரமே வந்தேன். நான் என்ன உனக்கு காதலியா? நண்பன்டா. இதுவரை காதலிச்சு தொலைக்கல, இனி காதலிக்க வழியும் இல்லை. விஸ்வம் அழுத்து கொண்டதை கேட்ட மித்ரனின் சிரிப்பு அதிகமானது. அவன் சிரித்துக் கொண்டே காரின் வேகத்தை அதிகப்படுத்தினான். இதுவரை உன்னை யாரும் காதலிச்சு தொலைக்கலைன்னு சொல்லு. பிளேட்டை மாத்தி போடாத. ரெண்டும் ஒண்ணுதானே? ரெண்டும் வேற வேற. சரி சரி, அப்படியே வச்சுக்கோ. நீ காலகாலத்துல கம்பெனிக்கு வந்து சேரு. முதல்ல பீச் ரோட்டை தாண்டிட்டேன், எண்ணி 6 நிமிஷத்துல அங்க வந்துருவேன், இரு. சொன்னது போலவே மிக சரியாக 6வது நிமிடத்தில் மித்ரனின் கார் சோனா கம்ப்யூட்டர் சொல்யூஷன் என்ற நியான் எழுத்துக்களில் மின்னிய கட்டிடத்தின் வளாகத்தில் நுழைந்தது. என்ன விஷ்வம், ஏன் டென்ஷனா இருக்கிற? என்னத்த சொல்ல, என் வீட்டுல கல்யாணம் பேசுறாங்கடா. யாருக்கு? எனக்கு தான்டா. உனக்கா? ஐயோ பாவமே. என்னதானே பாவன்ற? இல்ல இல்ல, உன்னைய கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை நினைச்சு பாவன்ற. டேய் விடுடா விடுடா, இப்ப விஷயத்துக்கு வா. கல்யாணம் பேசினா பொண்ணை போய் பாரு, பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கோ. நான் யாருடா? இது கூட உனக்கு தெரியாதா? நீ விஷ்வம், கடுப்படிக்காத. அது நீ எனக்கு சொல்றியா? நேரம்டா. நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் தானே. ஓ, நீ அத சொல்றியா? ஆமா ஆமா, அதுக்கு என்ன? இப்ப என்னைய கல்யாணம் பண்ணிக்க போறவ எப்படி இருக்கணும்? இதை கேட்ட விஸ்வம் ஜீன்ஸ், கார்கோ காட்டன் ஷர்ட், கூலிங் கிளாஸ், நுனிநாட்டுல பீட்டர் இங்கிலீஷ்னு அல்ட்ரா மாடர்னா இருந்தா எப்படி இருக்கும்? அவனை விசித்திரமாக பார்த்தான் மித்ரன். சிரித்தான். ஏண்டா காலையில இருந்து இப்படி சிரிச்சு சிரிச்சு என் வயிற்றுல கொட்டிக்கிற? இப்படி கேள்வி கேட்டா சிரிக்காம என்ன செய்ய சொல்றேனே? உனக்கு வர ஒய்ஃபை பத்தி நீ தானே கற்பனை செஞ்சு பார்க்கணும். என்னைய கேட்டா நான் சிரிக்காம வேற என்ன செய்ய? சிரிச்சதெல்லாம் போதும் மித்ரா, நான் சொல்றத கவனி. முதல்ல கவனிச்சா போச்சு. நீ சொல்ல, எனக்கு வரப்போறவ என்னை போல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இல்லாட்டினாலும் பரவாயில்ல. ஏன் வேலை பார்க்குற பொண்ணுங்க உனக்கு கழுத்தை நீட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா என்ன? மித்ரனை விஸ்வம் முறைத்த முறைப்பின் அனல் பறந்தது. மித்ரன் இரு கைகளையும் உயர்த்தினான். ஓகே ஓகே, நான் சரண்டர் ஆயிட்டேன். கோபத்தை விட்டுட்டு மேல சொல்லு. டே, பிஇ படிச்ச பொண்ணா இல்லைனாலும் பரவாயில்ல, ஏதாவது ஒரு டிகிரி படிச்ச பொண்ணு எனக்கு ஒய்ஃபா வரணும்னு நான் நினைப்பேனா மாட்டேனா? நினைப்பதா. சென்னையில பிறந்து வளர்ந்த பொண்ணா இல்லாட்டினாலும் ஒரு மதுரையோ திருச்சியோ கோயம்புத்தூருக்கோ போய் ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற அத்தனை சிட்டிகளோட பெயரையும் ஒப்புச்சுறேன். இப்ப நீ என்னதான் சொல்ல வர்ற? டவுன்ல பிறந்து வளர்ந்த பொண்ணா அவ இருக்க வேணாமா? பஸ் கூட போகாத பட்டிக்காட்டு பொண்ணாதான் இருக்கணுமா என்ன? அடப்பாவமே, அப்படி ஒரு பொண்ணைய உனக்கு பார்த்திருக்காங்க? மித்ரன் பரிதாபப்பட்டான். ஆமாண்டா ஆமா, விஸ்வம் சோகமாக கூறினான். காலையிலேயே விஸ்வம் சோக கீதம் வாசித்ததற்கான காரணம் இப்போது மித்ரனுக்கு விளங்கிவிட்டது. விஸ்வம் சுடிதார் போடும் பெண்களையே பட்டிக்காடு என்று சொல்வான். அவனுக்கு போய் பஸ் போகாத ஊரில் மனைவி அமைவதா? இதத்தான் மனைவி அமையறதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம்னு பெரியவங்க சொல்லி வச்சிருக்காங்களா என்ன? என்கிட்ட எந்த பெரியவங்களும் இதை சொல்லி வைக்கல. நான் கேள்விப்பட்டிருக்கேன்டா. இப்போ என்கிட்ட அடி வாங்க போற நீ. ஓகே ஓகே, அந்த பேச்சு விட்டுடுவோம். எந்த பெரியவங்க எதை சொன்னா நமக்கு என்ன? நாம உன்னோட உட்பியோட ஊரை பத்தி பேசலாமா? என் உட்பியோட ஊரா? நீ முடிவே பண்ணிட்டியா?
அப்ப இன்னும் கல்யாணம் முடிவாகலையா? விஸ்வம் இமைக்காவல் மித்ராவை பார்க்க மித்ரன் மீண்டும் கரங்களை உயர்த்தினான். ஏண்டா, என் வேதனையை பார்த்தா உனக்கு வேடிக்கையா இருக்குதா? கல்யாணம் தான் முடிவாகலையே, அப்புறம் ஏன் நிக்க பயப்படுற? இது ஏறக்குறைய முடிவான ஒண்ணுதான் மித்ரா. விளங்க சொல்லு, இல்லைன்னா ஆளை விடு. நீ இப்படியே பேச நான் எதையாவது சொல்லி வைக்க? நீ கனல் வீசுற பார்வையை ஏன் மேல வீச? இது எனக்கு தேவைதானா? மித்ரா, அரசலாறுங்கிற ஒரு ஆறு ஓடும் கிராமத்தை பத்தி நீ அடிக்கடி சொல்லுவியே. ஆமா, அது என் சித்தியோட ஊரு. பட் நான் அதை ஒரு தடவை தான் போயிருக்கிறேன். அதுவும் என் சித்தியோட கல்யாணத்தப்பதான். மித்ரனின் தாய் அன்னபூரணியின் கடைசி தங்கை லலிதாவிற்கு திருமணம் ஆன போது மித்ரா +2 படித்துக் கொண்டிருந்தான். சிறுவயது முதல் விளையாட்டு தோழியாக இருந்த சித்தியின் மேல் அவனுக்கு பாசம் அதிகம் உண்டு. லலிதாவிற்கும் மித்ரன் என்றால் கொள்ளை பிரியம். அவளை திருமணம் செய்து கொடுத்திருந்தது அரசலாறு என்ற ஆற்றோரமாக அமைந்த புன்னைவனம் என்ற கிராமத்தில். லலிதாவின் திருமணத்தின் போது அந்த ஆற்றில் படகில் பயணம் செய்துதான் பெண்ணை அழைத்து போனார்கள். அந்த ஊரில் ஒரு வாரம் தங்கியிருந்தான் மித்ரன். பச்சை பசேல் என்ற பசுமையான வயல்களும் ஆற்றங்கரையோரமாக அமைக்கப்பட்டிருந்த படித்துறையும் ஊரின் நடுவில் இருந்த பெருமாள் கோவிலும் இன்னும் அவன் நினைவுகளில் மிதந்தன. ஊர்னா அதுதாண்டா ஊரு. என்ன ஒரு காத்து தெரியுமா? என்ன ஒரு பசுமை! ஊரோரமா ஓடுற ஆறுன்னு அங்க இருக்கிறவங்க இயற்கையை அனுபவிச்சு ரசிச்சு வாழ்றாங்கடா. அவங்க கொடுத்து வச்சவங்க தான் போ. இது விஸ்வத்திடம் மித்ரன் அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள். அதைத்தான் விஸ்வம் இப்போது நினைவுபடுத்தினான். ஃபென்டாஸ்டிக் வில்லேஜ்டா அது. என்னாலதான் அங்க போக முடியாம போயிருது. சித்திக்கு அதுல ரொம்ப வருத்தம் தான். ஒவ்வொரு தடவையும் அங்க போகணும்னு ப்ரோக்ராம் பிக்ஸ் பண்ணி வச்சிருப்பேன். கடைசி வினாடியில அது கேன்சல் ஆயிடும். அந்த ஊருக்கு என்ன? நீ ஏன் அதை பத்தி இப்ப பேசுற? அந்த ஊர்ல இருக்கிற பொண்ணதான் என் தலையில கட்டி வைக்க எங்க வீட்டுல முடிவு செஞ்சிருக்காங்க தெரியுமா? இஸ் இட்? மித்ரன் ஆச்சரியமாக நண்பனை நோக்கினான். ஆரோடும் அந்த கிராமத்தில் அதைவிட அதிகமான ஆச்சரியங்களை அவன் சந்திக்கப் போகிறான் என்பதை அப்போது அவன் அறிந்திருக்கவில்லை. வாழ்க்கை என்பது எண்ணற்ற ஆச்சரியங்களை தன்னுள்ளே அடக்கிக் கொண்டிருப்பது. வாழ்வின் எந்த திருப்பத்தில் நமக்கு பூங்கொத்து காத்திருக்கும் என்பதை யாரும் அவ்வளவு எளிதாக கணித்துவிட முடியாது. மித்ரனின் வாழ்விலும் அதே போல ஆச்சரியங்கள் அணிவகுத்து காத்து கொண்டிருப்பதை அறியாதவனாக அவன் உற்சாகமாக நண்பனுடன் உரையாடி கொண்டிருந்தான். உண்மையிலேயே இது ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. எனக்கு என் சித்தி மேல பிரியம் அதிகம். ஏறக்குறைய 11 வருஷங்கள் ஆயிருச்சு அவங்க அந்த வில்லேஜுக்கு வாழ்க்கப்பட்டு போய். வெயிட் வெயிட் வெயிட், இப்ப நீ என்ன சொன்ன? என்னடா சொன்ன? என்னவோ வாழைக்கா பட்டுன்னு சொன்னியே, அது என்னடா? அது வாழைக்கா பட்டு இல்லடா, வாழ்க்கப்பட்டு. எங்க சொல்லு, வாழ்க்கப்பட்டு. மித்ரன் விஸ்வத்திற்கு டியூஷன் எடுக்க முனைய அவன் மீண்டும் கடுப்பாகி கனலானான். மித்ரனும் கைகளை உயர்த்தி சரணானான். முறைக்காத, டென்ஷன் ஆக்குறாயேடா. அது என்ன பட்டுன்னு சொல்லுடான்னா எனக்கு என்னவோ ஏ ஃபார் ஆப்பிள்னு பால் எடுக்க ஆரம்பிக்கிற. விஸ்வம், மேரேஜ் ஆகி ஒரு ஊருக்கு பொண்ணுங்க போறாங்க இல்லையா? எஸ் எஸ், அதைத்தான் வாழ்க்கப்பட்டுன்னு சொல்லுவாங்க. போதுமா? அதை நேரடியா சொல்ல வேண்டியதானே. என்ன ஒரு வில்லேஜ் லாங்குவேஜும். ஏன் நம்ம சென்னை லாங்குவேஜ் மட்டும் டிக்ஷனரி இல்லாத வார்த்தைகளை உழவு விடுறது இல்லையா? இது போல புரியாம என்னத்த சொன்னோமா நம்ம? உதார் விடுறது, ஜொல்லு விடுறது, அதெல்லாம் இன்னொரு நாள் அள்ளி விடு. இப்ப என் சோகத்தை கேள்றா மச்சான். விஸ்வம் அழமாட்டாத குறையாய் கெஞ்ச மித்ரன் மனமிறங்கினான். சொல்லு, புன்னவனத்துல உனக்கு பொண்ணு பார்த்திருக்காங்க. அந்த பொண்ணோட பேரு காயத்ரியா. பேரே ரொம்ப அழகா இருக்குதே. ஆள் எப்படி? யாருக்கு தெரியும்? உனக்கு தெரிஞ்சிருக்கணுமேடா. நீதானே இந்த பொண்ணை மேரேஜ் பண்ணிக்க போறவன். விஸ்வம் கையில் இருந்த செல்போனை சுக்கு நூறாய் உடைந்தாலும் பரவாயில்லை என்று மித்ரனை நோக்கி கோபத்துடன் அதை வீச மித்ரன் மிக சரியாக அதை கையில் பிடித்து கேட்ச் என்று விஸ்வத்தை நோக்கி கண் சிமிட்டினான். நீ எல்லாம் என் நண்பனாடா. என் பேரே மித்ரன், தோழன். நீ உன் பிரச்சனையை சொல்லு முதல்ல. அந்த பொண்ணுக்கு ஏராளமாக சொத்து இருக்கான். குட். அவனுடைய பேரண்ட்ஸுக்கு அவ ஒரே பொண்ணா? வெரி குட் வெரி குட். என் அப்பாவோட ஒண்ணு விட்ட தங்கச்சியோட மகளா? வெரி வெரி குட். நீ செமத்தே என்கிட்ட வாங்க போற. நான் புலம்புறது உனக்கு கிண்டலா இருக்குதா? ஏண்டா வெரி குட் தானே சொன்ன, வேற என்ன சொன்ன? பி சீரியஸ் மித்ரன். ஓகே, நீ சொல்லு. சாரி, என்ன நான் சீரியஸா கேக்குறேன். எனக்கு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கொள்ள கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. பட் என் பேரண்ட்ஸ் நான் அந்த பொண்ணை தான் மேரேஜ் பண்ணிக்கணும் ஒத்த கால்ல நிக்கிறாங்க. இன்னொரு கால்ல அடிபட்டுருச்சா என்ன என்று கேட்க வாயெடுத்த மித்ரன் விஸ்வத்தின் கனலை இனியும் தாங்க முடியாது என்ற எண்ணத்துடன் வாயை மூடிக்கொண்டான். நான் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டேன், அவங்க கேட்க மாட்டேன்றாங்க. வீட்டை விட்டு போயிடுவேன்னு நேத்து ஒரு வார்த்தை தாண்டா சொன்னேன். என் அப்பா என்ன செஞ்சாரு தெரியுமா? என்ன செஞ்சாரு? நான் சொல்லி வாய் மூடுறதுக்குள்ள அவர் போய் முதியோர் இல்லத்துல உட்கார்ந்துகிட்டாருடா. மித்ரன் அடக்க மாட்டாமல் சிரித்து வைத்தான்.
சிரிப்பு வந்தா நான் என்னடா செய்வேன்? சாரிடா, சாரின்னு சொல்றேன்ல. எப்படி நீ மிரட்டுறாரு பாரு. உன் நிலைமை எனக்கு புரியுது விஸ்வம். மித்ரனுக்கு விஸ்வத்தை பார்க்க பாவமாக தான் இருந்தது. பிடிக்காத எதை வேண்டுமானாலும் செய்யலாம், பிடிக்காத திருமணத்தை ஒருபோதும் செய்யக்கூடாது என்பது அவனின் கொள்கை. இப்ப என்னடா செய்ய போற? உன் உதவியோட இவங்க திட்டத்தை முறியடிக்க போற. ஏன் உதவியாடா? மித்ரனுக்கு தூக்கி வாரி போட்டது. இந்த விஷயத்தில் அவன் எப்படி வர முடியும்? இவன் என்ன இப்படி சொல்றான் என்ற கேள்வியோடு நண்பனை பார்த்தான். இதுல நான் என்னடா செய்யறது? உன் அப்பா அம்மாட்ட நான் ஹலோ ஆன்டி, ஹலோ அங்கிள் அப்படின்னு பேசுறதோட சரி, அதிகமாகவும் பேசுறது இல்ல. நான் சொன்னா அவங்க கேட்டுக்குவாங்களா என்ன? நீ சொன்னா என் அம்மா அப்பா தான் கேட்க மாட்டாங்களே, பொண்ணு வீட்டுல கேட்டுக்குவாங்கல்ல. என்ன சொல்ற? ஏறக்குறைய அலறி விட்டான் மித்ரன். ஏண்டா இப்படி ஒரு அணுகுண்ட தூக்கி போடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? உன் அப்பா அம்மாட்டையே நான் பேச தயங்குறேன். பொண்ணு வீட்டுக்காரங்க எனக்கு முன்ன பின்ன தெரியாதவங்க, அவங்கள்ட்ட போய் நான் எப்படா பேசுறது? உனத்தான் அவங்களுக்கு தெரியாதுல்ல, உன் சித்தியோட குடும்பத்தை தெரிஞ்சிருக்குமே. விஸ்வம், அவன் எங்கே சுற்றி எங்கே வருகிறான் என்பது மித்ரனுக்கு ஓரளவு புரிந்து விட்டது. அதை மேலும் தெளிவாக்க விஸ்வமை தொடர்ந்து தன் திட்டத்தை விவரித்தான். உன் சித்தி குடும்பத்தோட கொஞ்ச நாள் தங்கி இருக்கணும்னு நீயும் ரொம்ப நாளா ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கீல. என் ஆசையை பத்தி நீ ஒன்னும் அக்கறைப்பட வேணாம், விஷயத்துக்கு வா. முதல்ல 1 மாசம் லீவ் எடுத்துக்கோ, உனக்கு தான் நிறைய லீவ் பேலன்ஸ்ல இருக்குதுல்ல. அது உன் கண்ணை உறுத்துதான். கோச்சுக்காதடா மச்சான், எனக்காக இந்த லீவை நீ வேஸ்ட் பண்ணக்கூடாதா? என் சித்தி குடும்பத்தோட போய் இருக்கிறதுல எனக்கு நோ அப்ஜெக்ஷன்டா. பட் அதுக்கு மேல நீ சொல்ற வேலையை தான் என்னால செய்ய முடியுமான்னு தெரியல. எனக்காக இதை கூட செய்ய மாட்டியா? யாருடா நீ? புரியாதவனா இருக்கிற. கிராமத்துல இருக்கிறவங்க விவரமான ஆளுங்க. நான் போய் உனக்கு கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு சொன்னா என்னை சும்மா விட மாட்டாங்க. உன் வீட்டுக்கு போன் போட்டுட்டு கல்யாணத்தை நான் கலைக்க பார்த்தேன்னு ஊரை கூட்டி என்னைய பஞ்சாயத்துல நிறுத்தி வச்சுடுவாங்க. மித்ரா, நீ போன உடனேயே இந்த வேலையை ஆரம்பிக்காத. அப்புறம் 1 மாசம் இருக்குதே, நீ உன் சித்தியோட வீட்டுல இருந்துகிட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் வந்துகிட்டு. உனக்கு என்னை பார்த்தா எப்படி இருக்குது? வா வான்னு 11 வருஷமா வருந்தி வருந்தி கூப்பிடுற என் சித்தியோட வீட்டுக்கே நான் போனதில்ல. முன்ன பின்ன பழக்கம் இல்லாத உன் மாமனார் வீட்டுக்கு போவேனா? உனக்கு கோபம் வந்தா எனக்கு 4 அடி வேணும்னாலும் அடிச்சுடு. ஆனா அந்த வீட்டை என் மாமனார் வீடுன்னு மட்டும் சொல்லாதடா. விடு விடு. இப்ப என்னதாண்டா என்னை செய்ய சொல்ற? என்னால அறிமுகம் இல்லாதவங்க வீட்டுக்கெல்லாம் போக முடியாது. அறிமுகத்தோடயே நீ போக போற. அது எப்படி? என் சார்பா நீ பொண்ணு பார்க்க போறதா என் பேரண்ட்ஸ்ட நான் சொல்லிட்டேன். மித்ரன் திகைத்து விட்டான். இது என்ன இப்படி ஒரு பூகம்பம் கிளம்புது? என்னை கேட்காம நீ எப்படா இப்படி சொல்லலாம்? எனக்கு வேற வழி தெரியலடா. என் அம்மா அப்பாவுக்கும் வேற வழி இல்ல. மித்ரா அந்த கிராமத்துல 1 மந்த் ரெஸ்ட் எடுக்க போறான். அவன் போய் அந்த பொண்ணோட குணத்தை பார்த்துட்டு வரட்டும், அதுக்கப்புறமா நான் ஓகே சொல்றேன்னு இதுக்கு ஒத்துக்கிட்டாங்க என்னோட பேரண்ட்ஸும். பொண்ணு வீட்லயும் சொல்லிட்டாங்களாம். அடப்பாவி, உனக்காக உன் ப்ராஜெக்ட் ஒர்க்கை நானே முடிச்சு வச்சுட்டேன். டீம் லீடர் ஏக சந்தோஷத்துல இருக்கிறான். உனக்கு லீவ் கிராண்ட் ஆயிடுச்சு. நான் லீவ் அப்ளை பண்ணவே இல்லையடா. உனக்காக நானே சைன் போட்டு லீவ் அப்ளை பண்ணி வச்சுட்டேன். விஸ்வம், நீ செய்யறது எதுவும் சரியில்லடா. நான் அதை தான் சொல்லுவேன். நோ அதவே, நீ போய் தான் ஆகணும். 1 மாசம் கழிச்சு நீ கிளம்பி வர்றப்ப எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவங்க கிட்ட சொல்லிடு. விஸ்வம் கெஞ்சினான். மித்ரன் திகைத்தான். 2 நாட்களுக்கு முன்பு வரை இப்படி ஒரு பிரயாணத்தை அவன் திட்டமிடவில்லை. ஏன் இதை பற்றி நினைத்து கூட பார்த்ததில்லை. இன்று 2 டிராவல் பேக்குகளோடு புன்னைவனத்திற்கு கிளம்பிவிட்டான். மித்ரனின் அப்பா சோமசுந்தரம் மகனின் திடீர் பயணத்தை பற்றி கேள்விப்பட்டதும் வியப்புடன் மனைவியை பார்த்தார். என்னடி அன்னபூரணி, திடீர்னு இவன் லலிதாவோட வீட்டுக்கு போய் 1 மாதம் இருந்துட்டு வர்றேன்றானே, உனக்கு இது எப்படி முன்னாடியே தெரியுமா? எனக்கு எதுவும் தெரியாதுங்க. லலிதா எதுவும் போன் போட்டும் சொன்னாலா? என்னவோன்னு அவள்கிட்ட கேட்டேன். அவ அப்படியா அப்படின்றா. மித்ரன் எங்க வீட்டுக்கு வர்றானா அப்படின்னு சந்தோஷமா என்கிட்டயே கேக்குறாங்க. ஏண்டி மைத்திலி, உன்ட்ட உன் அண்ணன் இதை பத்தி எதுவும் சொன்னானா? அண்ணன் சரியான அமுக்குனிமா, எல்லாத்தையும் மனசுக்குள்ள போட்டு பூட்டி வச்சுக்கும், வெளியே மூச்சு விடாது. அது மனசுல இன்னும் என்னென்ன இருக்கோ. இன்ஜினியரிங் காலேஜில் கடைசி வருடத்தில் படித்துக் கொண்டிருந்த தங்கை பேசுவதை கேட்டுக்கொண்டே வீட்டுக்குள் வந்த மித்ரன் ஷூவை கழற்றியவாறே தங்கையை பார்த்தான். என் மனசு இரும்பு லாக்கர் பாரு, நான் அதை பூட்டி வச்சுக்கிட்டு இருக்கிறேன். நீ பொக்கிஷத்தை திறந்து பார்க்க சாவி இல்ல. இன்ஜினியரிங் படிக்கிறியா, நீ தமிழ் லிட்ரேச்சர் எதுவும் படிக்கிறியா? என்னைய வம்புக்கு இழுக்காதனா? அம்மா கேட்டாங்க, நான் பதில் சொன்னேன். நீ எது பேசினாலும் அம்மாட்ட பேசிக்கோ, என்னைய விட்டுடுப்பா. சோமசுந்தரம் டிவியில் செய்தி பார்ப்பது போல் பாவனை செய்து கொண்டே மனைவியிடம் ஜாடை காட்ட அன்னபூரணி மகனின் அருகே சென்று அமர்ந்தாள். அதுக்கில்லடா மித்ரா, திடீர்னு நீ உன் சித்தியோட ஊருக்கு போறேன்னு சொல்றியே, 1 நாள் கூட லீவு வேஸ்ட் பண்ணாதவன் 1 மாசம் லீவ்ல போறேன்னு சொல்றியா? அடுத்த வீட்டுல 5 நிமிஷம் இருந்தா கூட உனக்கு சகிக்காது. சித்தியோட வீட்டுல போய் 1 மாசம் இருக்கிறேன்னு சொல்றியே, அதான் மைத்திலிட்ட சொல்லி வச்சுட்டு கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவளும் பதில் சொன்னா. நீ தப்பா எடுத்துக்காத என்ன? இந்த விஸ்வம் பண்ண வேலையால என் வீட்டுல மண்டையை போட்டு குழப்பிக்கிறாங்க. இதுக்கு என்ன விளக்கத்தை சொல்றதுனா?
அவன் அன்னபூரணியை நிமிர்ந்து பார்த்தான். அவள் முகத்தில் சன்னமான கவலை படர்ந்திருப்பது மித்திரனுக்கு புரிந்தது. அவளுக்கு நம்பிக்கையூட்டும் வகையில் பேச வேண்டிய அவசியத்தை அவன் உணர்ந்தான். அம்மா, வேலைய கண்டினியூஸா பார்த்து மூளை சூடாயி போய் கிடக்குது என்று அவன் பேச்சை ஆரம்பிக்க, எத்தனை டிகிரி சூடா இருக்குதுன்னா தெர்மாமீட்டர் வச்சு பாத்தியா என்று கொக்கி போட்டாள் மைதிலி. இவ இவ்வளவு புத்திசாலியா இருந்திருக்க கூடாது. வெறுத்து போனவனாக மித்ரன் தங்கையை ஓரப்பார்வை பார்த்து வைத்தான். ஓகே ஓகே, நீ இப்படி சன்னியாசி வேஷம்லாம் ஒன்னும் போடாத. உன் இஷ்டத்துக்கு அம்மாட்ட கதை சொல்லு, நான் குறுக்கவே வரமாட்டேன் என்னன்னா என்று ஜகா வாங்கி கொண்டாள் மைதிலி. அவ கிடக்குறாடா தம்பி, நீ சொல்லு என்று மகனின் தலைமுடியை ஆதரவாக கோதிவிட்டாள் அன்னபூரணி. எனக்கு அடிக்கடி தலை வலிக்குதேம்மா என்று மித்ரன் தன்னெஞ்செறிய பொய்யுரைக்க, ஐயோ இது எப்ப இருந்துடா என்று பதறிவிட்டாள் அன்னபூரணி. டிவியை பார்ப்பதைப் போல் பாவனை செய்து கொண்டிருந்த சோமசுந்தரம் தன் நடிப்பை கைவிட்டவராக திடுக்கிட்டு நிமிர்ந்தார். ஆர் யூ ஆல்ரைட் மித்ரா? நத்திங் டு வரி டேடி. அதிக வேலை பழுவினால டிப்ரெஷன் ஏற்படுது, மாறுதலா இருக்கட்டுமேன்னு டாக்டர் சொன்னாரு. எனக்கு உடனே சித்தியோட ஊர் தான் நினைவுக்கு வந்துச்சு. வருஷம் வருஷம் மே வெக்கேஷனுக்கு பிள்ளைகளோட சித்தி இங்க வர்றப்ப எல்லாம் என் கூட சண்டை போடுவாங்கல்ல, அவங்க ஊருக்கு நான் போறதே இல்லைன்னு அவங்களுக்கு அது ரொம்ப கோபமாயிருச்சு. ஆறும் வயலும் இயற்கை காற்றுமா அந்த ஊரோட சிச்சுவேஷன் எனக்கு மன அமைதியை தரும்னு தோணுச்சு. ஒரு மாசம் லீவ் கேட்டேன், கம்பெனில கொடுத்துட்டாங்க, கிளம்பிட்டேன். நோ த மேட்டர் டாடி. சோமசுந்தரம் புருவத்தை சுருக்கி கொண்டு மகனின் பேச்சுக்கு முக்கியத்துவம் கொடுத்து கேட்டார். எனக்கு என்னவோ இந்த கதையை கேட்டா நம்ப தோணலையே. சந்தேகத்துடன் தமையனை பார்த்தாள் மைதிலி. ஆரம்பிச்சிட்டியா என்று பல்லை கடித்தபடி வெளியே பரிவாக தங்கையை பார்த்தான் மித்ரன். வேறு எப்படி தோணுது மைதிலி குட்டி? நீ அப்பாவோட காதலையும் அம்மாவோட காதலையும் கூட கூடையா பூ சுத்துறியோன்னு தோணுது. அது உன்னோட குணம் மைதிலி. ஊருக்கெல்லாம் ஒண்ணு தோணுச்சுன்னா உனக்கு வேற ஒண்ணு தோணும். சும்மா பூசி முழுகாதனா, உனக்காவது தலைவலிக்கிறதாவது. நீ ஊருக்கெல்லாம் தலைவலிய வர வைப்ப, உனக்கு இப்படி தலைவலி வருமா? வந்துருச்சே, இதை யார்கிட்ட போய் சொல்ல? அம்மாட்டையும் அப்பாட்டையும் போய் சொல்லு, என்கிட்ட எல்லாம் ஒண்ணு சொல்லாத. நீ என் தங்கச்சியாச்சே, அதனாலதான் எனக்கு உன்னை பத்தி தெரியுது. இப்போ உன் சந்தேகம் தான் என்ன? எனக்கு புன்னவனத்துல ஒரு காதலி இருக்காளா? அவளை பார்த்து பழக நான் பயணப்பட போறேனா? சில நேரங்களில் நாம் பேசும் வார்த்தைகளை வானில் மேகங்களுக்கு ஊடே மறைந்து நின்று கேட்கும் தேவர்கள் ததாஸ்து என்று சொல்லி ஆசிர்வதிப்பார்களாம். மித்ரனின் நாவிலிருந்து ஏன் அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டன என்பதை அறியாமலேயே அவன் அதை சொன்னான். நீயாவது காதலிக்கிறதாவது என்று மைதிலி சிரித்தாள். இதுல சிரிக்க என்ன இருக்குது? நீ ராப்பகலா கம்ப்யூட்டரை கட்டிக்கிட்டு இருக்கிறவன், பேசாம நீ கம்ப்யூட்டரே காதலிச்சுடு, அதான் உனக்கு லாய்க்கு. நீ சொல்றத நான் யோசிச்சு பாக்குறேன். இப்ப நான் உன்னை யோசிக்கிறேனே, அதுக்கு பதில் சொல்லிட்டு போ. நீ சும்மா கேள்வி கேட்டாலே ஆபத்து, இதுல யோசனை வேற. கேள்வி கேட்க போறியா? மனதிற்குள் நொந்து கொண்டே வேறு வழி இல்லாமல் கேளு கேளு என்றான் மித்ரன். அப்பா பேங்க் மேனேஜர், அம்மா ஸ்கூல் ஹெட் மிஸ்ட்ரஸ். இவங்க 2 பேருக்கும் இல்லாத ஒர்க்லோட உனக்கு இருக்குது. இவங்களுக்கே தலைவலி வரல, உனக்கு எப்படி வந்துச்சு? அந்த தலைவலிட்ட தான் நம்ம கேட்கணும். தலைவலிக்கு மருந்து ஆற்றங்கரையோர கிராமத்துக்கு விருந்தாளியா போறதா? அத நான் சொல்லலடி, டாக்டர் சொன்னாரு. நான் வேணும்னா உன் தலைவலிக்கு ஒரு மருந்து சொல்லட்டுமா? அதுக்கு முன்னால நான் ஒரு கவிதை சொல்லட்டுமா உனக்கு? தலைவலியோட கவிதை சொல்ல போறியா? இது தலைவலிய பத்திய கவிதை தான் மைதிலி. சொல்லுனா சொல்லு. ஒரு தலைவலியே தலைவலிக்கு மருந்து சொல்கிறதே. மைதிலி கோபத்துடன் மித்ரனை முறைத்தாள். அவன் சிரித்துக் கொண்டே ஊருக்கு கிளம்பும் வேளையில் இறங்கினான். லலிதாவுக்கு போன்ல எல்லா விவரமும் சொல்லியிருக்கேண்டா மித்ரா. நீ ஊருக்கு போனதும் எங்களுக்கு போன் பண்ணு. உடம்பு சரியானதும் கிளம்பி வந்துடு. 1 மாசம் அங்க இருக்கணும்னா ஒன்னும் அவசியம் இல்ல. ஆகட்டும்மா. சிவபிரகாசம் நல்லவன் தான், இருந்தாலும் அவன் நமக்கு சொந்தம் இல்ல. லலிதா தான் நமக்கு சொந்தம். நீ வேறுபாடா எதையாவது ஃபீல் பண்ணா உடனே கிளம்பி வந்துடு. ஓய்வெடுக்க ஊட்டி கொடைக்கானல்ல ரிசார்ட் ரிசர்வ் பண்ணி தரேன். என்ன? கவலைப்பட வேணாம் டாடி, நான் மேனேஜ் பண்ணிக்கிறேன். அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு நீ அடுத்த வீட்டுல இருக்க வேண்டிய அவசியம் எல்லாம் ஒண்ணும் இல்ல மித்ரா. எனக்கு பிடிக்கலைன்னா நீங்க சொன்னபடி உடனே கிளம்பி வந்துடுறேன் டாடி. சோமசுந்தரமும் அன்னபூரணியும் முழுதாக 1 மாதம் மகன் வெளியூருக்கு போகிறானே என்று கவலைப்பட்டனர். மைதிலி கூட மித்ரனை சுற்றி சுற்றி வந்தாள். நீ இல்லாம எனக்கு போர் அடிக்குமேனா? பொய் சொல்லாத. நான் இல்லாட்டினா ஜாலியா இருப்பேன்னு சொல்லு. வம்புடுக்கு எனக்கு ஆள் இருக்காதே. அம்மாட்ட வம்புடு, அப்பா திட்டுவாரே, வாங்கிக்கோ. குடும்பத்தினருக்கு டாட்டா சொல்லிவிட்டு ரயில் ஏறியவன், உன்னால எனக்கு எத்தனை அலைச்சல்டா விஸ்வம் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். பொண்ணோட அப்பாவுக்கு புரிய வை மித்ரா. நீ தினமும் அவர்கிட்ட பேசி பழகு. கிளம்பி வர்றப்ப எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு அவர்கிட்ட சொல்லிடு.
என் அப்பா அம்மா தான் இந்த கல்யாணத்தை விரும்புறாங்க, நான் விரும்பலைன்னு அவர்கிட்ட எடுத்து சொல்லு. பிடிக்கலைன்னு சொல்றவனுக்கு பொண்ணு கொடுக்க பொண்ணை பெத்தவங்க கட்டாயம் யோசிப்பாங்க. முடிஞ்சா அந்த பொண்ணுகிட்ட இதை சொல்லிட்டு வந்துரு என்ன? விஸ்வம் வேண்டுகோள் வைத்த போது, இந்த விளையாட்டுக்கு நான் வரலப்பா, அந்த பொண்ணுகிட்ட பேசுற வேலையெல்லாம் எனக்கு கொடுக்காத சொல்லிட்டேன் என்றுதான் மறுத்தான் மித்ரன். ஆனால் அந்த பெண்ணிடம் பேசாமல் அவனால் இருக்க முடிந்ததா? கும்பகோணத்தில் ரயிலை விட்டு இறங்கிய மித்ரன் டாக்ஸியை பிடித்தான். ஆற்றங்கரையில் டாக்ஸியை அனுப்பிவிட்டு சுழித்தோடும் ஆற்றின் கரையில் நின்று கொண்டு நீரை பார்த்தான். இரு கரைகளையும் தொட்டுக்கொண்டு பருவப்பெண்ணின் குதூகலத்துடன் பாய்ந்து ஓடிக்கொண்டிருந்தது நதி. தொலைவில் படகு ஒன்று நீரில் மிதந்து வந்து கொண்டிருந்தது. மித்ரன் நதியோரம் நடந்தபடி படகுக்காக காத்திருந்தான். பச்சை பசேல் என்ற வயல்வெளி, பசும் போர்வையை அந்த பிரதேசம் முழுவதும் போர்த்திவிட்டது போல காணும் இடங்களில் எல்லாம் பசுமைதான் தெரிந்தது. நீரின் குளுமையை தாங்கிய ஈரப்பசை கொண்ட குளிர்ந்த காற்று அவன் முகத்தில் மோதியது. படகுத்துறையில் கூட்டம் அதிகமில்லை. படகு அருகில் வந்ததும் மித்ரன் படகில் ஏறிக்கொண்டான். நீரை குளித்துக் கொண்டு படகு செல்ல ஆரம்பித்தது. மித்ரன் அந்த அனுபவத்தை மிகவும் ரசித்தான். ஆற்றங்கரையின் ஓரமாக இருந்த நாணல்கள் அவனை வாவென்று வரவேற்பது போல அசைந்து ஆடின. ஊருக்கு புதுசுங்களா? துடுப்பை போட்டுக் கொண்டிருந்த படகுக்காரன் வினவினான். ஆமாமா. புன்னைவனத்துல யார் வீட்டுக்கு போறீங்க? சிவப்பிரகாசத்தோட வீட்டுக்கு. அவருக்கு நீங்க என்னவாகணும்? நீ இதெல்லாம் எதுக்கு கேட்கணும்? வாய்வரை வந்த வார்த்தைகளை தடுத்து நிறுத்தி கொண்டான் மித்ரன். இது கிராமம். இவர்கள் கிராமத்து மனிதர்கள். இங்கே ரகசியம் பேணப்படுவது இல்லை. அடுத்தவரோட அங்கரத்துல தலையிடக்கூடாது, அது நாகரிகம் இல்லைல்ல என்பதெல்லாம் இவர்களது அறிவிற்கு எட்டாத விஷயங்கள் ஆயிற்று. இந்த படகுக்காரனுக்கு தெரியாமல் புன்னை வனத்திற்குள் ஒரு பறவை கூட நுழைய முடியாது என்று நினைத்து கொண்டவன் புன்னகையுடன் படகுக்காரனுக்கு பதில் சொன்னான். நான் அவருடைய மனைவியோட அக்கா மகன். சுத்தி வளைச்சு ஏன் மூக்க தொடுறீங்க? அவருக்கு நீங்க மகன் முறையாகணும். அதை சொல்லிட்டு போவீங்களா? என்னமோ போங்க. இந்த காலத்து இளவட்ட பசங்களுக்கு ஒத்த வரியில பதில் சொல்லவே தெரியல. அதுலயே நீங்க பட்டணத்துக்கார ஆளு போல இருக்கு. உங்களுக்கு எங்களை போல அளவாலாம் பேச தெரியாதுதான். முதல்ல நீ மூச்சு விடாம பேச தொலைக்கிறத இந்த துணதளப்ப நிறுத்துறியா? குறைவா பேசுறத பத்தி நீ சொல்லி நான் கேட்கணும்னு ஏன் தலையில எழுதியிருக்கு பாரு. எல்லாம் அந்த விஸ்வம் பயலால வந்துச்சு. படகு அக்கறையை தொட்டு விட்டது. பைகளை எடுத்துக்கொண்டு இறங்க முடியாமல் மித்ரன் தடுமாறினான். நீங்க முதல்ல இறங்குங்க தம்பி, நான் பையை எடுத்து தருவேன்ல, படகுக்காரன் கூறினான். தேங்க்ஸ் என்ன? மித்ரன் இறங்கிக் கொள்ளவும் படகு ஆடியது. லாவகமாய் பைகளை எடுத்து மித்ரனிடம் கொடுத்துவிட்டு படகை ஓட்ட ஆரம்பித்தான் படகுக்காரன். ஆற்றங்கரை மணல் வெண்ணிற பொடி பொடியாய் கற்களுடன் பளபளத்தது. டிராவல் பேக்குகளை இருபக்க தோணியிலும் மாட்டிக்கொண்டு ஊருக்குள் நடந்தான் மித்ரன். எதிரே சிவப்பிரகாசம் வேக நடையுடன் வந்தார். இப்பதான் மதினிட்ட இருந்து போன் வந்துச்சு, பைய கொடு, உடம்புக்கு சரியில்லையாமே, இப்ப எப்படி இருக்கு என்று வேக மூச்சுடன் விசாரித்தார். பயப்படுற மாதிரியெல்லாம் ஒண்ணும் இல்ல சித்தப்பா, ஒர்க்லோடு அதிகம், ஜஸ்ட் ஃபார் அஸ் சேஞ்ச் வெளியூருக்கு போயிட்டு வாங்கன்னு டாக்டர் சொன்னாரு. நம்ம ஊர் நினைவுக்கு வந்துச்சு, கிளம்பி வந்துட்டேன் என்றான் மித்ரன். தெருமுனையிலேயே லலிதாவின் மகனும் மகளும் ஓடி வந்து மித்ரனை கட்டி கொண்டார்கள். நீங்க வருவீங்கன்னு அம்மா சொன்னதும் நான் ராத்திரி முழுசும் தூங்கவே இல்லனா என்றான் 10 வயது அருண். பொய்யி, இவன் கும்பகர்ணனை போல கொரட்டை விட்டு தூங்கினான். நான் தான் விடியறவரை விழிச்சிருந்தேன் தெரியுமா என்று தமையனுக்கு பழிப்பு காட்டினாள் 8 வயது அபிநயா. பைகள் 2ஐயும் சிவப்பிரகாசம் வாங்கிக் கொள்ள 2 குழந்தைகளும் 2 பக்கமும் கையை பிடித்து கொண்டு வர அந்த தெருவில் நடந்த போது சித்தி குடும்பத்தின் வரவேற்பை நினைத்து மித்ரனின் நெஞ்சம் நிறைந்திருந்தது. என்னன்னே, வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காப்ல இருக்கு. வழி நெடுக விசாரணைகள். முகமெல்லாம் பெருமையுடன் மலர சிவப்பிரகாசம் எல்லோரிடமும், எங்க லலிதாவோட அக்கா மகன் சென்னையில பெரிய கம்ப்யூட்டர் இன்ஜினியர் தெரியுமா, 1 மாசம் எங்க வீட்டுல விருந்தாளியா வந்திருக்கிறான் என்று சொல்லிக் கொண்டே மித்ரனை அழைத்து கொண்டு போனார். வீட்டு வாசலில் லலிதா காத்திருந்தாள். சிறுவயதில் பாவாடை தாவணியுடன் சிறுவனான தன்னை தூக்கி இடுப்பில் வைத்துக் கொண்டு ஊரை சுற்றி வந்த சித்தியா இவள் என்று எப்போதும் ஏற்படும் வியப்பு அப்போது மித்ரனுக்கு தோன்றியது. பழைய லலிதா குறும்பும் கண்களில் சிரிப்புமாக வளைய வந்தவள். இப்போதைய லலிதாவின் முகத்தில் மென்மையும் கண்களில் சாந்தமும் குடிகொண்டிருந்தன. அந்த அதிகாலை வேளையிலும் குளித்து ஈரத்தலையை தளர்வாக விரியவிட்டு கூந்தலின் நுனியில் சிறியதாக கொண்டையிட்டு நெற்றியில் ஸ்டிக்கர் பொட்டின் மேலும் கூந்தலின் வகுட்டிலும் குங்குமம் இட்டு மங்களகரமாக காட்சியளித்தாள்.
வாசலில் கோலம் போட்டுக் கொண்டிருந்தாள் என்பதை அவள் கையில் இருந்த கோலமாவு கிண்ணம் உணர்த்தியது. வாசலில் பறந்து விரிந்திருந்த புள்ளி கோலத்தை ஆர்வத்துடன் பார்த்தான் மித்ரன். இதெல்லாம் சென்னையில பார்க்கவே முடியாது. வாடா மித்ரா, இப்போதான் எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரிஞ்சிருக்கா உனக்கு என்று வரவேற்றாள் லலிதா. என்ன செய்ய சித்தி, வேலை அதிகமா போச்சே. ஒரு வழியா உன்னை இந்த ஊருக்கு வர வைக்க உனக்கு ஒத்த தலைவலி வரணும்னு விதிச்சிருக்கு. உள்ளவா முதல்ல. ஒத்த தலைவலியா? வெறும் தலைவலி எப்ப ஒத்த தலைவலியா மாறணுச்சு? குழம்பி போனான் மித்ரன். எனக்கு வந்திருக்கிறதே பொய் தலைவலி. அது ரெட்ட தலைவலியா இருந்தா என்ன, இல்ல ஒத்த தலைவலியா இருந்தாதான் என்ன? ஏதோ ஒரு தலைவலின்னு விட்டுட்டு போக வேண்டியதுதானே. கிராமத்து பாணியில் வாசலுக்கு முன்னே நிறைய இடம் விட்டு கட்டப்பட்டிருந்த சிவப்பிரகாசத்தின் மாடி வீட்டை வேடிக்கை பார்த்த வண்ணம் உள்ளே நுழைந்தான் மித்ரன். ஹாலில் இருந்த ஊஞ்சலில் அமர்ந்து காஃபி குடித்துக் கொண்டிருந்தார் தண்டாயுதபாணி, சிவப்பிரகாசத்தின் அப்பா. 70 வயதானாலும் திடகாத்திரமாய் ஆரோக்கியமாய் இருந்தார். வாப்பா மித்ரா, பிரயாண சௌகரியமா இருந்துச்சா? மித்ரனை கண்டதும் வரவேற்றார். நல்லா இருந்துச்சு தாத்தா என்று கூறிக்கொண்டே உள்ளே வந்தான். மித்ரா, லலிதா அழைக்கும் குரல் கேட்டதும் பின்பக்கமாய் போனான். முதல்ல காப்பியை குடி, அப்புறமா மாடியில இருக்கிற ரூமுக்கு போகலாம். மித்ரனின் கையில் காஃபி டம்ளரை கொடுத்தாள். சமையலறையின் அருகில் இருந்த அந்த அறையில் போடப்பட்டிருந்த சாப்பாட்டு மேஜையின் முன்னால் இருந்த நாற்காலியில் அமர்ந்து கொண்டு காஃபியை குடிக்க ஆரம்பித்தான் மித்ரன். யார்ப்பா அது? லலிதாவோட அக்கா மகனா? அப்ப பார்த்தது, அடையாளமே தெரியாம வளர்ந்துட்ட. ஊர்ல உன் அம்மா அப்பா தங்கச்சி எல்லாம் சௌக்கியம் தானா என்று வினவியவாறு சமையலறையின் உள்ளிருந்து லலிதாவின் மாமியார் கோதாவரி வெளியே வந்தார். எல்லாரும் சௌக்கியமா இருக்காங்க பாட்டி என்றான் வெகு சமத்தாக. மித்ரனை அழைத்து கொண்டு பாடி ஏறினாள் லலிதா. மாடி பால்கனியில் இருந்து பார்த்தால் ஆறு வெகு அருகில் ஓடுவது போல அழகாக தெரிந்தது. கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை வயல்வெளியின் பசுமை தெரிந்தது. ஊருக்கு நடுவே இருந்த பெருமாள் கோவிலின் கோபுரம் தெரிந்தது. தினமும் கோபுர தரிசனம் கிடைக்குது சித்தி உங்களுக்கு, நீங்க கொடுத்து வச்சவங்க தான் போங்க. மித்ரன் மாடி பால்கனியின் கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டு கூறினான். நஜந்தாண்டா. லலிதா கோபுரத்தை பார்த்து கன்னத்தில் போட்டுக்கொண்டே மாடியின் கதவை திறந்தாள். உள்ளே கட்டிலில் புது மெத்தை போடப்பட்டிருந்தது. புதிய மெத்தை விரிப்புகளும் தலையணிகளும் இருந்தன. எனக்காக இவ்வளவு தூரம் சிரமப்படணுமா சித்தி? மித்ரன் சங்கடப்பட்டான். இது சிரமமாடா எனக்கு? நீ என் வீட்டுல வந்து 1 மாசம் இருக்க போறது எனக்கு எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? வராதாம வந்திருக்கிற உன்னைய ராஜா மாதிரி கவனிச்சுக்கலைனா நானெல்லாம் எப்பறம் உன் சித்தின்னு சொல்லிக்குவேன். லலிதா பரிவுடன் அவனை பார்த்தாள். அவனுக்காக தயார்படுத்தப்பட்டிருந்த அறையில் தன் பைகளை வைத்த மித்ரன் கட்டிலில் கால் நீட்டி படுத்தான். வராதவன் வந்திருக்கிற, இது ஒன்றுதான் லலிதாவின் வீட்டில் உள்ளவர்கள் வாயிலிருந்து வந்தது. மித்ரனுக்கு தன் பெயரை மறந்து போய் அந்த வார்த்தைகள் தான் தன் பெயரோ என்று சந்தேகமே வந்துவிட்டது. எல்லோரும் அவனை கொண்டாடினார்கள். உபசரிப்பில் மூழ்கி எழுந்த மித்ரன் மதிய உணவிற்கு பின் நன்றாக தூங்கி எழுந்தான். மாலையில் காஃபி டிஃபனை ஒரு கை பார்த்துவிட்டு ஆற்றை வேடிக்கை பார்த்துவிட்டு வருவதாக லலிதாவிடம் சொல்லிவிட்டு வெளியே நடந்தான். மாலை வெயில் இதமாக அவனை தொட்டு விளையாடியது. கிராமத்திற்கு வெகு அருகில் துள்ளலுடன் ஓடிக்கொண்டிருந்தது ஆறு. அவனை கண்டதும் அலைகள் சந்தோஷத்துடன் கரை மோதின. கரையில் அடர்த்தியாக வளர்ந்திருந்த நாணல்கள் தண்ணீரை விட்டு விலக மனமில்லாமல் காதலன் காதலியை தொட்டு விளையாடுவது போல தண்ணீரை தொட்டு விளையாடிக் கொண்டிருந்தன. கரையோர செடிகளின் இடையே தவளையின் சத்தம் கேட்டுக்கொண்டிருந்தது. படித்துறையில் யாரும் இல்லை. மித்ரன் படித்துறையில் கால் பதித்து ஆற்றங்கரையின் அந்தி நேரத்து அழகை ரசித்து பார்த்தான். கரையோரத்தில் இருந்த தென்னந்தோப்பு அடர்த்தியாக இருந்த மரத்தின் கிளைகள் படித்துறைக்கு குடைபிடிப்பது போல கிளை விரித்து பறந்திருந்தது. மித்ரன் படித்துறையின் பக்கவாட்டு சுவரில் கால்களை தொங்க போட்டுக் கொண்டு அமர்ந்தான். ஆற்றின் நீர் சலசலவென்று ஓடிக்கொண்டிருந்தது. வானத்தில் பறவைகள் கூட்டுக்கு திரும்ப கூட்டம் கூட்டமாக தென்னந்தோப்புகளை நோக்கி பறந்து கொண்டிருந்தன. மித்ரன் அமர்ந்திருந்த படித்துறையை ஒட்டிய மரத்தின் மீது பறவைகள் வந்து அமரத் தொடங்கின. பறவைகளின் சத்தம் ஒரு கலவையாக பாட்டு போல மித்ரனுக்கு கேட்டது. அவன் அந்த ஒளியையும் ஆற்றங்கரையின் அந்த அந்தி நேர சூழலையும் மிகவும் ரசித்து அனுபவித்தான். தேங்க்ஸ் விஸ்வம் என்று மனதுக்குள் சொல்லிக் கொண்டான். அவனால் தானே இந்த கிராமத்தின் அழகை ரசிக்க இப்படி ஒரு ஓய்வான மனநிலையோடு வர முடிந்தது என்று மித்ரன் நினைத்துக் கொண்டான். தொலைவினில் படகு வருவது தெரிந்தது.
ஏனோ மித்திரனுக்கு வாய்விட்டு பாட வேண்டும் போல் இருந்தது. ஆளரவமில்லாத அந்த அந்தி நேரத்தின் ஆற்றங்கரையின் சூழ்நிலை கொடுத்த தைரியத்தில் அவன் வாய்விட்டு பாடினான். தன் போக்கில் உறக்க நாணல்களை பார்த்து பாடிக்கொண்டிருந்த மித்திரனின் முதுகுக்கு பின்னால் இருந்து களிர் என்ற பெண்ணின் சிரிப்பொலி கேட்டது. மித்திரன் சட்டென்று பாட்டை நிறுத்தி கொண்டான். சுற்றும் முற்றும் பார்த்தான். யாரையும் காணவில்லை. என்னடா இது, ஒரு பொண்ணு சிரிச்சது போல சிரிப்பு சத்தம் என் காதல விழுந்துச்சே, அது பிரம்மையா இருக்குமா? வாய்விட்டு சொல்லிக் கொண்டே எழுந்து நின்றான். லேசான சலங்கை ஒலி கேட்டது. ஒருவேளை மோகினி பிசாசோ என்று சொல்லியவனின் பார்வையில் படித்துறையை ஒட்டியிருந்த அரசமரத்தின் அடியில் இருந்த பிள்ளையாரின் சிலை கண்ணில் பட்டது. அரசமரத்தின் அடியில் சிமெண்ட் மேடை இருந்தது. அதில் கம்பீரமாக வீற்றிருந்தார் பிள்ளையார். கோவில் இருக்கிற இடத்துல மோகினி பிசாசு வராதே என்று அவன் தாடையை தடவியபடியே தனக்குத்தானே பேசிக்கொள்ள இப்போது சிரிப்பு சத்தம் வலுத்தது. பிள்ளையார் வீற்றிருந்த அரசமரத்தின் பின்னால் இருந்து சிரிப்பு சத்தம் கேட்க மித்திரன் மரத்தை சுற்றி பின்பக்கமாக எட்டி பார்த்தான். பார்த்தவனின் விழிகள் வியப்பால் விரிந்தன. பாவாடை தாவணி அணிந்த அழகிய பெண்ணுறுத்தி இடுப்பில் குடத்துடன் வயிற்றை பிடித்துக் கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தாள். மித்திரனின் பார்வையை உணர்ந்ததும் அவள் சிரிப்பை அடக்கிக் கொள்ள முயன்றாள். ஆனாலும் பாவம், மித்திரன் அடித்த கூத்தை கண்டவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை போல வாயை பொத்திக் கொண்டு மரத்தின் பின்னால் இருந்து வெளிப்பட்டு படித்துறையில் இறங்கினாள். இப்போது மித்திரனால் அவளை நன்றாக பார்க்க முடிந்தது. ஒல்லியான தேகம், மஞ்சளை அரைத்து பூசியது போன்ற நிறம், வட்ட வடிவ முகத்தில் அழகான பெரிய கண்கள். பார்த்தவுடன் மித்திரனின் கருத்தை கவர்ந்தது அவளுடைய நீண்ட கூந்தல்தான். அவ்வளவு நீண்ட பின்னலை உடைய பெண்ணை அவன் இதற்கு முன்னால் பார்த்ததே இல்லை. சென்னையின் நாகரீக பெண்கள் முடியை வெட்டிவிட்டிருப்பார்கள். மித்திரனின் தங்கை மைத்திலியும் அதைத்தான் செய்திருந்தாள். மற்றபடி மித்திரனின் குடும்பத்து பெண்களிடம் நீண்ட கூந்தல் இருக்கவில்லை. படித்துறையின் கடைசி படியில் நின்று கொண்டு மித்திரனை ஓரக்கண்ணால் பார்த்தபடி தனக்குள் பொங்கி சிரித்துக் கொண்டிருந்த அந்த பெண்ணின் பின்னல் முழங்கால்களை தாண்டி தொங்கிக் கொண்டிருந்தது. புன்னை வனத்தில் இப்படி ஒரு பேரழகியை சந்திக்கப் போவதை அறியாதவனாக இருந்த மித்திரன் அவளை இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தான். அவன் பார்வையை உணர்ந்த அந்த பெண் குடத்தில் ஆற்று நீரை நிரப்பி இடுப்பில் வைத்துக் கொண்டு வெட்கத்துடன் தலை குனிந்தபடி படியில் ஏறினாள். மித்திரன் இன்று கொண்டிருந்த மரத்தடிக்கு வந்தவள் மேடை மீது ஏறி பிள்ளையாரின் மேல் குடத்திலிருந்து நீரை ஊற்றினாள். அவனை கடந்து மீண்டும் படித்துறைக்கு போகும்போது கழுக்கென்று வாய்ப்பொத்தி சிரித்தாள். அவ எதை நினைச்சு சிரிக்கிறா? தன்னோட பாட்டு நினைச்சா இல்ல பேச்சு நினைச்சா என்ற யோசனையுடன் அவளிடமிருந்து பார்வையை விளக்க முடியாமல் பார்த்து கொண்டே நின்றான் மித்திரன். 3 குடம் தண்ணீர் ஊற்றியதும் அவள் ஆற்றோரமாக இருந்த செடிகளில் இருந்த பூவை பறித்து கொண்டு வந்து பிள்ளையாரின் தலையில் சூடினாள். மேடையில் இருந்த கல்விளக்கில் எண்ணெயை ஊற்றி திரியை தூண்டிவிட்டு விளக்கேற்றி வணங்கினாள். பின்னர் குடத்தை எடுத்துக்கொண்டு கிளம்பிவிட்டாள். போவதற்கு முன்னர் மித்திரனை ஜாடையாக பார்த்து பொங்கி சிரித்துவிட்டுதான் போனாள். இவ்வளவு அழகான பொண்ணு நினைச்சு நினைச்சு சிரிக்கும்படி செஞ்சிட்டோமே என்று தன்னை தானே நொந்து கொண்டு மித்திரன் நின்ற போது படகுத்துறையில் படகு வந்து நின்றது. யார் தம்பி அப்படி பாக்குறீங்க என்று வினவியபடி படகுக்காரன் இறங்கினான். அதோ அந்த பொண்ணதான் என்றான் மித்திரன். தூரத்தில் சென்று கொண்டிருந்த பெண்ணை பார்த்த படகுக்காரன், ஓ தேவி பாப்பாவை சொல்றீங்களா? ஆமாம் தம்பி, நீங்க அந்த பொண்ணை இந்த பார்வை பாக்குறீங்க என்று கேட்டான். இது என்னங்க வம்பா போச்சு, பார்க்க கூட கூடாதா? ஆமாம் தம்பி, இது கிராமம் தெரியும்ல, வயசு பொண்ணு அப்படிலாம் பார்க்க கூடாது. வயசு பொண்ணு மட்டும் என்னைய பார்த்து அப்படி சிரிக்கலாமா என்ன? மித்திரன் மனதில் நினைத்ததை கேட்கவில்லை. என்ன ராமையா, யார் கூட பேசிட்டு இருக்க? யாரோ ஒருவர் படகுத்துறைக்கு வந்தார். நம்ம சிவபிரகாச ஐயாவோட மகன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னவோ காலம் காலமாய் பழகியதை போல கூறிக்கொண்டே படகில் ஏறிக்கொண்டான் ராமையா. மித்திரனின் உதடுகளில் லேசான புன்னகை படர்ந்தது. இதுதான் கிராமம் என்று அவனுக்கு தோன்றியது. அந்த புன்னகையுடன் வீட்டிற்கு போனான். பக்கத்து வீட்டு பெண்மணியுடன் வாசல் திண்ணையில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்த கோதாவரி அவனை பார்த்ததும் சிரித்தாள். பக்கத்து வீட்டு பொண்ணு மரியாதையுடன் எழுந்து நின்று கொண்டாள். என் பேரன்தான், வேற யாருல, உட்காரு நீ. கோதாவரி அந்த பெண்ணை பார்த்து சொன்னாள். அக்கா மகன் வரப்போறதா லலிதாக்கா சொன்னாங்களே, அந்த தம்பியா இது? ஆமாமா, மெட்ராஸ்ல பெரிய இன்ஜினியர் தெரியுமா? கிராமங்களில் எதுவும் தனிப்பட்டதில்லை.
வீட்டிற்கு வரும் விருந்தாளி உட்பட என்று நினைத்துக் கொண்டான் மித்ரன். அந்த பெண்ணை பார்த்து மரியாதைக்காக ஒரு சின்ன சிரிப்பை உதிர்த்துவிட்டு வீட்டிற்குள் சென்றான். எப்படி இருக்கு மித்ரா, எங்க புன்னவனோ? சமையல் அறையில் வேலையாக இருந்த லலிதா வினவினாள். அட்டகாசு சித்தி, ஆனா ஒண்ணு, எனக்கு தான் யாரையுமே தெரிய மாட்டேங்குது. ஆனா இந்த ஊரை என்ன பத்தி விசாரிக்குது. நாளையில இருந்து விசாரிக்காது. ஏன்? விடிகிறதுக்குள்ள நீ யாரு, உன் பேர் என்ன, உன் ஊர் எது, உத்தியோகம் எங்க, இந்த ஊர்ல இன்னும் எத்தனை நாளைக்கு நீ தங்க போற அப்படிங்கிற முழு விவரமும் இந்த ஊருக்கு தெரிஞ்சிருக்கும். என்னவோ போங்க, இந்த கிராமத்தோட பழக்க வழக்கம் ஒண்ணு எனக்கு இன்னும் பிடிபடல. அது பிடிபட ரொம்ப நாளாகும்ல. ஏன் சித்தி? வயசுக்கு வந்த பெண் ஒருத்தி என்னை பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சா. அது தப்பு இல்லையா? பதிலுக்கு அவ ஏன் இப்படி சிரிக்கிறான்னு நான் பார்த்ததுதான் தப்பா? யாரு சொன்னது இத? ஓடக்கார ராமையாவா? லலிதா சிரித்தாள். அவனேதான். மித்ரனும் சேர்ந்து சிரித்தான். அது சரி, அது எந்த பொண்ணு? யாருக்கு தெரியும்? ஏதோ தேவின்னு பேராமே. தேவியா? அது பெரிய வீட்டு பொண்ணு. அவ தேவையில்லாம யார்ட்டையும் பேச மாட்டாளே. உன்னைய பார்த்து எப்படி சிரிச்சா? இத அவள்கிட்ட தான் நீங்க கேட்கணும். மித்ரன் சமையலறை மேடை மேல் சுவாதீனமாக ஏறி உட்கார்ந்து கொண்டான். உறவினர்களை பற்றிய பேச்சு திசை மாறியதில் அவளை சற்று நேரத்தில் மறந்து விட்டான். வீட்டுக்குள் சென்று குடத்தை வைத்த பின்னும் பொங்கி சிரித்தாள் அவள். அவள் மனதிற்குள் அவன் பாடிக்கொண்டிருந்த காட்சி தோன்றியது. எத்தனை இயல்பா பாடினா! என்னவோ மேடையில உட்காந்து கச்சேரி பண்றது போல. ஒரு கையால தொடையில தாளம் போட்டுக்கிட்டு மறு கைய மெய்மருந்து விரிச்சுக்கிட்டு அனுபவிச்சு பாடிக்கிட்டு இருந்தானே, அவன் பாட்டை யாரு ரசிச்சதா? அந்த நாணல்களும் நதிநீரும் ரசிச்சுச்சா? தனியாக அமர்ந்து பாடிக்கொண்டிருந்தவனின் பாடலில் குறுக்கிட மனமில்லாமல் அவள் மரத்தின் பின்னால் மறைந்து கொண்ட போது அவள் நாணலுடன் பேசுவது போல அவற்றை பார்த்து கை நீட்டி பாடியதை கேட்டதும் அவள் சிரித்து விட்டாள். அவள் சிரிப்பொலியை கேட்டதும் அவன் எழுந்து தனக்குத்தானே பேசிக்கொண்டதை நினைத்து பார்த்தவளுக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவன் யாரா இருக்கும்? இந்த ஊருக்கு எப்ப வந்தா? இந்த ஊரோடு ஒட்டாத கலையோடு இருக்கிறானே. யோசனையுடன் உள்ளே சென்றவளை பார்த்த அவளுடைய அம்மா சிந்தாமணி, என்னம்மா பிள்ளையாருக்கு விளக்கேத்திட்டு வந்துட்டியா என்று கேட்டாள். செஞ்சுட்டேம்மா. ஏன் சிரிச்சிட்டு இருக்க? அப்புறம் ஒண்ணும் இல்லையே. சரி, போய் நம்ம சாமி மாடத்துல விளக்கேத்துப்போ. சரிம்மா. உள்ளே செல்லும் மகளை பார்த்து கொண்டு நின்றிருந்தவள், சிந்தாமணி என்று கணவன் அழைத்ததும், என்னங்க இந்த வர்றேன் என்று முன்பக்க ஹாலுக்கு விரைந்தாள். ஹாலில் இருந்த சோஃபாவில் அமர்ந்திருந்த கந்தசாமி அருகில் இருந்த அவருடைய தம்பி ராமசாமியிடம் ஆழ்ந்த குரலில் பேசிக் கொண்டிருந்தார். ராமசாமியின் மனைவி திலகா தீவிரமான முகபாவனையுடன் அவர்கள் பேசுவதை கேட்டுக் கொண்டிருந்தாள். ஓட்டமும் நடையுமாக வந்த சிந்தாமணியை திரும்பி பார்த்துவிட்டு, இதோ அக்கா வந்தாச்சு என்றாள். என்ன திலகா, என்ன விஷயம்? மெட்ராஸ்ல இருந்து போன் வந்திருக்காக்கா. நெசமாலுமா? என்ன செய்தியா? மாப்பிள்ளைக்கு வேலை அதிகமா? பின்ன இன்ஜினியர் ஆச்சுல்ல, அதனால அவருக்கு பொண்ணு பார்க்க வர நேரம்லாம் இல்லையா? இதனடி இப்படி ஒரு குண்டை தூக்கி போடுற? ஆனா அவரை பெத்த உங்க அண்ணனும் அண்ணன் பொண்டாட்டியும் கீர்ன கொட்ட மாப்பிள்ள தாண்ட மாட்டாரா? அதைத்தான் என் அண்ணன் சொல்லிட்டாரே. இந்த கல்யாணம் நடக்கிறது உறுதிதானா, அதுல எந்தவித மாற்றமும் இல்லையா? அப்பனே பிள்ளையாரப்பா, காப்பாத்திட்டப்பா. இருக்கா, இன்னும் முக்கியமான விஷயத்த நான் சொல்லவே இல்லை. சொல்லுமா. மாப்பிள்ளையோட பட்டணத்துல வேலை பார்க்கிற ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த ஊருக்கு வந்திருக்கிறாரா. ஒரு மாசம் இந்த ஊர்ல தான் இருப்பாரா. நம்ம வீட்டுக்கு வர்றாரா? இல்லையாமாங்கா, நம்ம சிவபிரகாச அண்ணன் இருக்காரு இல்லையா, அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரா. அவருக்கும் என் அண்ணன் மகனோட ஃப்ரெண்டுக்கும் என்ன சம்பந்தம்? அவருக்கு வாக்கப்பட்டு வந்திருக்கிற லலிதாவோட கூட பிறந்த அக்கா மகன் தான் நம்ம மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டா. இத பாரு, அங்கே சுத்தி இங்கே சுத்தி நம்ம சிவபிரகாச அண்ணனோட மதினி மகன் தானா நம்ம மாப்பிள்ளையோட வேலை பாக்குறாரு. ஆமாங்கா, அதத்தான் மாப்பிள்ளைய பெத்தவங்க சொல்லியிருக்கிறாங்க. மாப்பிள்ளை நாளைக்கு அவரோட ஃப்ரெண்டு ஊருக்கு போனதும் நம்மளை பத்தியும் நம்ம குடும்பத்தை பத்தியும் அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட விசாரிப்பாரா இல்லையா? கட்டாயம் விசாரிப்பாரு. அதனால அவருடைய ஃப்ரெண்டு இங்க வந்து போறப்பெல்லாம் நல்ல விதமா பழக சொல்லி மாப்பிள்ளை வீட்டுல சொல்லியிருக்கிறாங்களா. அதுவும் நியாயம் தானே. நீட்டி முழக்கிய சிந்தாமணி கந்தசாமியை பார்த்து, எதுக்குங்க கூப்பிட்டீங்க என்று கேட்டாள். அதத்தான் திலகா இத்தனை நேரம் வரைக்கும் உன் காதல ஓதுனால, அதுக்குதான் கூப்பிட்டேன் என்றபடி எழுந்து கொண்டார் அவர். அண்ணனோட போயிட்டு வரேண்டி. திலகாவை பார்த்து சொல்லியபடி தமையனை பின்பற்றினார் ராமசாமி. அதுதான், ராமன் போனா லக்ஷ்மணன் பின்னாலேயே போயிடுவாரே, இதுல பொண்டாட்டிகிட்ட சொல்லாட்டிய குறைஞ்சா போயிரும். திலகா முகவாயை தோள்பட்டையில் இடித்துக் கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். சுவாமி படங்களுக்கு விளக்கேற்றி விட்டு வந்த காயத்ரி தேவி, என்ன சித்தி என்று வினவினாள். எல்லாம் உன் கல்யாண சமாச்சாரம் தாண்டி.
உன்னைய பார்க்க ரகசியமா சிவபிரகாச அண்ணனோட வீட்டுக்கு மாப்பிள்ள என்று சொல்லிக் கொண்டிருந்த திலகா பூஜை அறையில் குத்து விளக்கின் திரியை தொடப்போன தன் மகளை கண்டதும் பேச்சை பாதியில் நிறுத்திவிட்டு, காயத்ரி சுட்டுடும், விளக்க தொடாத என்று பதட்டத்துடன் சொல்லியவாறு மகளிடம் ஓடிவிட்டாள். முடிக்கப்படாத வார்த்தைகளால் எப்படிப்பட்ட பின்விளைவுகள் ஏற்படப் போகின்றன என்பதை அறியாதவளாக அரைகுறையாய் செய்தியை சொல்லிவிட்டு போன திலகா அதை அப்படியே மறந்தும் விட்டாள். உன்னைய பார்க்க ரகசியமா சிவபிரகாச அண்ணனோட வீட்டுக்கு மாப்பிள்ள அவருடைய ஃப்ரெண்ட் அனுப்பி வச்சிருக்கிறாரு. அவரை பார்த்தா மரியாதையோட நடந்துக்கோ. அவர் போய் மாப்பிள்ளையிட்ட உன்னை பத்தி நல்ல விதமா சொல்லணும் என்ன? இதைத்தான் திலகா பேச ஆரம்பித்தாள். ஆனால் உன்னைய பார்க்க ரகசியமா சிவபிரகாச அண்ணனோட வீட்டுக்கு மாப்பிள்ள என்று சொல்லிவிட்டு போய்விட்டாள். அது காயத்ரி தேவி எப்படி எடுத்துக்கொள்வாள்? உன்னை பார்க்க ரகசியமாய் சிவபிரகாச அண்ணனோட வீட்டுக்கு மாப்பிள்ள வந்திருக்கிறாரு என்று திலகா சொன்னதாக அவள் எடுத்துக்கொண்டு விட்டாள். அவன்தான் மாப்பிள்ளையா? அவளது கண்களில் ரகசிய கனவு வந்தது. என்ன ஒரு கம்பீரமாய் இருக்கிறான். அவள் மனம் அவன் அழகை ரசித்தது. என்னை பத்தி என்ன நினைச்சிருப்பான்? அவன் நினைவை பற்றி அவள் மனம் கவலை கொண்டது. என்னைய பொண்ணு பார்க்க வந்தானா அவன்? நான் தினமும் சாயங்காலம் ஆற்றங்கர அரச மரத்தடி பிள்ளையார் கோவிலுக்கு விளக்கேத்த போறத அவன்கிட்ட யார் சொல்லியிருப்பாங்க? அவளை பார்க்கத்தான் அவன் ஆற்றங்கரைக்கு வந்தான் என்று நினைத்து விட்டாள் காயத்ரி தேவி. தேவிமா, சிந்தாமணி அழைத்தாள். கனவு களைய காயத்ரி சிந்தாமணியிடம் ஓடினாள். இதுவும் கூட இறைவனோட திருவிளையாட்டுதானா? பால சரஸ்வதி என்ற பெயர் இருந்தால் அதை பாலா என்றும் அழைக்கலாம், சரஸ்வதி என்றும் அழைக்கலாம். அதுபோல காயத்ரி தேவியை தேவி என்று புன்னைவன மக்கள் அழைக்க, காயத்ரி என்று விஸ்வம் மூலம் மித்ரன் அறிந்திருந்தான். மித்ரன் அறிவானா காயத்ரியும் தேவியும் ஒருத்திதான் என்பதை? பெயர் சுருக்கம் கொண்ட சென்னையில் வசிப்பவன் தேவியை விஸ்வத்திற்கு பார்த்திருக்கும் மணப்பெண்ணாக கற்பனை செய்து கூட பார்க்கவில்லை. அவனை பொறுத்தவரையில் ஆற்றங்கரையில் அவன் சந்தித்த தேவி என்பவள் வேறு, விஸ்வத்திற்கு பார்த்திருக்கும் காயத்ரி வேறு. நண்பனுக்கு பார்த்திருக்கும் பெண்ணை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் துளி கூட அவன் மனதில் இல்லை. நண்பனுக்கு பார்த்திருக்கும் பெண்ணைத்தான் தான் யார் என்று அறியாமல் சந்தித்திருக்கிறோம் என்றும் அவனுக்கும் தெரியாது. வாழ்க்கை சில சமயம் நம்முடன் விளையாடி பார்க்கும். இது அந்த வகையான விளையாட்டு. வாழ்க்கையின் கரங்களில் தாங்கள் விளையாட்டு பொம்மைகளாகிவிட்ட உண்மை தெரியாமல் காயத்ரி தேவி இரவு முழுவதும் உறங்காமல் மித்ரனை பற்றிய நினைவுகளுடன் புரண்டு புரண்டு படுத்துக் கொண்டிருந்தாள். மித்ரனுக்கு அந்த அளவு தாக்கமெல்லாம் இல்லை. அவன் இயல்பாகவே இருந்தான். இரவில் நன்றாக தூங்கினான். காலையில் லலிதா காப்பியோடு எழுப்பியதும் எழுந்தான். காப்பியை குடித்துவிட்டு சிவப்பிரகாசத்துடன் ஆற்றங்கரைக்கு குளிக்கப் போனான். குளித்து விட்டு வந்ததும் லலிதா செய்து வைத்திருந்த இட்லியையும் கோழி வறுவலையும் ஒரு பிடி பிடித்தான். சிவப்பிரகாசம் வைத்திருந்த மளிகை கடைக்கும் உரக்கடைக்கும் அவருடன் சென்று ஒரு கடையில் அமர்ந்து கொண்டான். தலைவலியோட கடைக்கு போகணுமா? சித்தப்பா போகட்டும், நீ வீட்டிலே இருடா. லலிதா தடுத்து பார்த்தாள். ஆரோக்கியமான இயற்கை காத்துக்காக தான் நான் இங்க வந்திருக்கிறேன் சித்தி. வீட்டுல அடபட்டு கிடந்தா காத்து எங்கிருந்து வரும்? மித்ரன் மறுத்து பேசிவிட்டு கிளம்பி விட்டான். மதிய உணவுக்கு வந்து கோழி குழம்பை ருசித்தவன் மாடி அறையில் படுத்து சுகமான மதிய தூக்கம் போட்டான். மாலையில் லலிதா காப்பியுடன் வந்து எழுப்பியதும் விழித்துக் கொண்டான். சித்தி, இப்படி ஒரு வாழ்க்கைக்கு நான் பழகிட்டேன்னா வச்சுக்கோங்களேன், சென்னைக்கு திரும்பவே மாட்டேன்னு நினைக்கிறேன். ஆடின காலும் பாடின வாயும் நிக்காதுடா மித்ரா. அதாவது கீபோர்ட தட்டின விரலும் கம்ப்யூட்டர் திரைய பார்த்த கண்ணு நிக்காதுன்றீங்க, அப்படித்தானே? புரிஞ்சா சரிதான் போ. அவன் சிரித்து கொண்டே மாலை நேர உலாவலுக்கு ஆற்று பக்கம் போனான். தூரத்திலேயே படித்துறையில் அவள் காத்திருப்பது தெரிந்தது. மித்ரனின் புருவங்கள் மேலேறின. அவ எனக்காகவா காத்துட்டு இருக்கா? மித்ரன் அவள் மீதிருந்த பார்வையை விளக்காமல் படித்துறைக்கு சென்றான். படித்துறையின் படியில் நின்றிருந்தாள் தேவி. அவனை பார்த்து கொண்டே படித்துறையில் இறங்கினான் மித்ரன். அவன் பார்வையோடு அவள் பார்வை கலந்து பிணைந்தது. அவளுடைய இமைகள் பட்டாம்பூச்சிகள் போல் படபடத்து உயர்ந்து தாழ்வதைக் கண்டதும் என்னவோ போல் இருந்தது அவனுக்கு. இதுவரை இப்படிப்பட்ட உணர்வை அவன் அனுபவித்ததில்லை. சென்னை பெண்கள் முகம் பார்த்து கண் பார்த்து பார்வையை விலக்கிக் கொள்ளாமல் இயல்பாக பேசக்கூடியவர்கள். இவளைப் போல் யாரும் வெட்கி குனிய மாட்டார்கள். தாழ்த்திய அவளுடைய இமைகள் குடையை நினைவுபடுத்த மித்ரன் அவளையே பார்த்தவாறு படித்துறையின் பக்கவாட்டு சுவரில் அமர்ந்து கொண்டான்.
ஓரக்கண்ணால் அதை பார்த்து கொண்டிருந்தவள் இதழ் பிரியாமல் சிரித்தாள். சிரிக்க ஆரம்பிச்சிட்டாளா? இன்னைக்கு அவ்வளவுதான். மித்ரனுக்கு அவளுடைய சிரிப்பிற்கான காரணத்தை தெரிந்து கொண்டே ஆக வேண்டும் போல தோன்றியது. இல்லாவிட்டால் அவனுக்கு தலையை வெடித்து விடும் போலிருக்கு. வயசு பெண்களை பார்ப்பதே குற்றம் என்று சொல்லும் கிராமத்தில் வயது பெண்களுடன் பேசக்கூடாது என்று நியதியை மறந்து, எதுக்குங்க என்னைய பார்த்து இப்படி சிரிக்கிறீங்க என்று கேட்டுவிட்டான். அவள் சட்டென்று நிமிர்ந்தாள். அவன் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் தடுமாறினாள். அவளுடைய இமைகளின் படபடப்பு அதிகமானது. பதில் சொல்லாமல் குடத்துடன் அவள் படியிறங்க முனைய மித்ரனின் குரல் அவளை தடுத்து நிறுத்தியது. ஏங்க, இங்க ஒருத்தன் கேட்டுட்டு இருக்கேன், பதில் சொல்லாம படியிறங்கினா என்ன அர்த்தம்? அவள் நின்று விட்டாள். குடத்தின் மீது விரல்களால் கோலம் போட்டவாறு தலை கவிழ்ந்து நின்றிருந்தாள். அவளது பார்வை உயர்ந்து அவன் பார்வையை சந்தித்து உடனே விலகி தரையை பார்த்தது. அவனுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. சரிதான், நேத்து போல இன்னைக்கும் இணைய பாட்டு கச்சேரி பண்ண வைக்கணுங்கிற முடிவோட தான் வந்திருக்கீங்களோ? இப்போது அவள் மலர்ந்து சிரித்தாள். மித்ரனின் ஆவல் அதிகமானது. சொல்லுங்க, எதுக்கு சிரிச்சிங்க? அதுக்கு பதில் சொல்லாம வெறும் சிரிப்பை மட்டும் சிரிச்சா எப்படி? அவள் பதில் சொல்லாமல் குடத்தில் நீரை நிரப்பி இடுப்பில் தூக்கி வைத்துக் கொண்டு படியேறினாள். மித்ரன் வழியை மறைத்தவாறு நின்று கொண்டான். அவள் முகத்தில் பதட்டம் பரவியது. வழிய விடுங்க என்றாள். நீங்க எதுக்கு சிரிச்சிங்கன்னு சொல்லுங்க, நான் வழிய விடுறேன் என்று பிடிவாதமாக கூறினான் மித்ரன். யாராவது பார்த்துட போறாங்க. அவள் பதட்டத்துடன் நாற்புறமும் விழிகளை சுழல விட்டாள். பெண்களுடன் இலகுவாக பேசி பழகும் மித்ரனுக்கு அவளுடைய பதட்டத்தை கண்டு வேடிக்கையாக இருந்தது. இப்ப நான் என்ன செஞ்சுட்டேன்னு இப்படி பயப்படுறா? இவ கையவா பிடிச்சு இழுத்துட்ட? அந்த நினைவு மனதில் எழுந்ததும் அவள் கையின் மேல் மித்ரனை அறியாமல் அவன் பார்வை ஓடியது. குடத்தை வளைத்து பிடித்திருந்த அவள் கையில் வரிசையாக தங்க வளையல்கள் அணிவகுத்து நின்றன. அந்த வளையல்களை நிரட மனதில் ஆசை தோன்ற, என்ன நினப்பு இது என்று தன்னைத்தானே கடிந்து கொண்டு அவள் முகம் பார்த்தான் மித்ரன். யாராவது பார்த்தா என்ன? உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் எல்லாமுமே. எல்லாமும்னா என்ன அர்த்தம்? அவன் விடா கண்டனாய் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்க அவள் பொறுமை இழந்தவளாக வெடுக்கென்று பதில் சொன்னாள். பெரிய பட்டணத்துக்காரரு, இன்ஜினியர்னு பெருமையா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இப்படி எதுக்குமே அர்த்தம் தெரியாம இருந்தா என்னதான் பண்றதா என்று கேட்டாள் அவள். மித்ரனுக்கு பேசியது அவள்தானா என்று ஒரு கணம் நம்ப முடியவில்லை. கையை கிள்ளி பார்த்து விடலாமா என்று கூட அவன் யோசித்தான். பூவுக்குள்ள பூகம்பன்கிறது நீங்க தானா என்று கேட்டான். ஆமான்னு சொன்னா வழிய விட்டுடுவீங்களா என்று பதிலுக்கு அவள் கேட்டாள். உங்களுக்கே இவ்வளவு இருந்தா எனக்கு எவ்வளவு இருக்கும்? நீங்க பதில சொல்லுங்க, வழிய விடுறத பத்தி அப்புறமா நான் யோசிக்கிறேன். அப்பவும் யோசிக்கதான் செய்வீங்க, வழியெல்லாம் விட மாட்டீங்க. ஆமா, அதுக்கு இப்ப என்னன்றீங்க? எங்க ஊருக்கே வந்து என்கிட்டே தெனாவட்டா கட்டுறீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? அவன் மனம் குறுகுறுக்க இந்த கேள்வியை கேட்டாள். அவன் குறும்பு கொப்பளிக்க, நீதானே என் வருங்கால பொண்டாட்டி என்று சொல்வான் என்று அவள் எதிர்பார்த்தாள். அவனும் முன்பின் தெரியாத இளம் பெண்ணிடம் வார்த்தையாடும் உற்சாகத்துடன் பேச்சை வளர்த்தான். ஹலோ, இந்த ஊர் என்ன உங்களுக்கு பட்டா போட்ட ஊரா? இந்த ஊர்ல தான் எனக்கு நெருக்கமான சொந்தக்காரங்களே இருக்காங்க, அதனால எனக்கு இந்த ஊரின் மேல உரிமையெல்லாம் இருக்கு என்று அவன் காலரை தூக்கி விட்டு கொள்ள, இது மாமனார் ஊருங்கிற அர்த்தத்துல சொல்றான்னு நினைக்கிறேன் என்று அவள் மனதிற்குள் மகிழ்ந்து போனாள். வெறும் உரிமையை வச்சு எதுவும் செய்ய முடியாது, முதல்ல வழியை விடுங்க என்றாள் அவள். விடமாட்டேன், என்ன பண்ணுவீங்க? என் வழியை ஏன் மறைக்கிறீங்க பாகவதரே? நீங்களாச்சு, உங்க பாட்டாச்சு, அதை ரசிச்சு கேட்கிற நானல்லாச்சு, என்னை எதுக்காக வம்புக்கு இழுக்கிறீங்க? அவள் அடக்க முடியாமல் சிரிக்க மித்ரனுக்கும் அவளுடைய சிரிப்பு தொற்றிக் கொண்டது. ஓஹோ, நான் பாட்டு பாடினது திருட்டுத்தனமா மறைஞ்சிருந்து பார்த்ததும் இல்லாம கேலி செய்றீங்களா? திருட்டுத்தனமா மறைஞ்சிருந்து பார்த்தேனா? நினப்புதான் உங்களுக்கு. இவர் பெரிய பாட்டு சக்கரவர்த்தி, இவர் பாட்டை நான் ஒளிஞ்சு நின்று கேட்கிறேன். பெருமை பேசுறதுக்கும் ஒரு அளவு வேணாமா? அவள் அவனை சுற்றி கொண்டு படியேறினாள். மேல் படியில் கால் வைத்த போது திரும்பி அவனை பார்க்க வேறு செய்தாள். புன்னைவனத்தில் இப்படி ஒரு பூங்குடியின் அறிமுகம் கிடைக்கும் என்று மித்ரன் நினைத்து கூட பார்த்ததில்லை. அவள் பார்வையால் கவரப்பட்டவன் அவள் பின்னாலேயே அரச மரத்தடி பிள்ளையார் விற்றிருந்த மேடைக்கு சென்றான். என் பின்னாலேயே வராதிங்க, யாராவது பார்த்தா ஏதாவது சொல்லுவாங்க. குளத்தில் இருந்த தண்ணீரால் பிள்ளையாரை குளிப்பாட்டிக் கொண்டே அவள் சொன்னாள். ஏங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க உங்களையும் என்னையும் பார்த்து ஏதாவது சொல்லுவாங்கங்கிறது தான் வேலையா? அவங்க உங்களுக்குன்னு 1000 வேலை இருக்குங்க, நீங்க வேற எதையாச்சும் சொல்லிட்டு தெரியாதீங்க.
மித்ரன் அவளை பார்த்த பார்வையை விளக்காமல் சொன்னான். எல்லாருக்கும் 1000 வேலை இருக்குன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு அந்த 1000த்துல ஒரு வேலை கூட இல்லையா என்ன? அவள் கேலியாக கேட்டபடி மீண்டும் படித்துறைக்கு போனாள். ஏன் இல்ல, இதோ உங்க பின்னால அலைஞ்சுகிட்டு இருக்கேனே, இதை பார்த்தா உங்களுக்கு வேலையா தெரியலையா என்ன? மித்ரனின் தைரியம் காயத்ரிக்கு வியப்பை அளித்தது. அவனது துணிச்சல் அவளை கவர்ந்தது. அவன் பக்கம் இழுக்கவும் செய்தது. அவன் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவளது பார்வையை கண்டதும் அவன் வரிசை பற்கள் தெரிய சிரித்தான். அவள் அவனது சிரிப்பை ரசித்தாள். மற்றவர்களை வசீகரிக்கும் மித்ரனின் அந்த சிரிப்பு அவளையும் வசீகரித்தது. அவள் மயங்கி போனாள். நேத்து போல இன்னைக்கு பாட்டு கச்சேரியெல்லாம் ஒண்ணும் இல்லையா? வெகு நாள் பழகியதைப் போல அவள் கிண்டலாக கேட்ட விதம் அவனுக்கு பிடித்திருந்தது. கச்சேரி செய்ய நான் ரெடிதான், கேட்க நீங்க ரெடியா என்று கேட்டான் அவன். நான் எதுக்கு? அதுதான் உங்க ரசிகர் வட்டாரமான நாணல்கள் இருக்குதே, அது தலையாட்டுறது உங்களுக்கு போதாதா என்ன? நான் வேற தலையாட்டணுமா? அவள் 2வது குடத்து தண்ணீரையும் பிள்ளையாரின் மேல் சரித்தவாறு அவனை பார்த்து கேட்டாள். நாணல்கள் இவ்வளவு வாய் பேசுமா? அவன் அவளது பின்னலை ரசித்தவாறு சொன்னான். வாய் பேசாதங்கிற தைரியத்தினாலதானே நேத்து அவ்வளவு கர்ண கொடூரமா கத்திக்கிட்டு இருந்தீங்க. அவள் படித்துறையில் இறங்கி ஆற்று நீரில் குடத்தை அமிழ்த்தியவாறு நிமிர்ந்து மேல் பார்வையாக அவனை பார்த்து கொண்டே ஏறினாள். எனது கத்துனேனா? பின்ன இல்லையா? அபாண்டமாலாம் சொல்லக்கூடாதுங்க. உண்மையை சொன்னா அது அபாண்டமா? என் பாட்டுக்கு கத்துறதுன்னா உங்க பாட்டெல்லாம் என்ன? அது குயிலோட பாட்டு, அது நீங்க சொல்லக்கூடாது. வேற யாரு சொல்லணும்? கேக்குற நான் சொல்லணும்ல. நிறைய பேர் என் பாட்டை கேட்டிருக்காங்க, அவங்க என் பாட்டு குயிலோட பாட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா நான் அதை சொல்லணும்ல. நான் உங்க பாராட்ட கேட்கலையே. அவள் 3வது குடத்து நீரை பிள்ளையார் சிலையின் மேல் ஊற்றி நீராட்டலை முடித்தாள். அவன் பூப்பறிக்க இறங்குகையில் அவன் கையில் இருந்த மலர்களை அவளிடம் நீட்டினான். அவள் அதை வாங்காமல் அவனை பார்த்தாள். உங்களை யார் பூப்பறிக்க சொன்னது? ராமர் பாலம் கட்டும் போது அணில் உதவி செஞ்சுதான். இதையே இப்ப சொல்றீங்க? நீங்க செய்யற இந்த திருத்தொண்டுல என்னோட சிறு தொண்டும் கலந்திருக்கட்டும் என்றான். அவன் பதவுசாக பூவை நீட்டினான். அவனது கண்கள் குறும்பில் நீந்திக் கொண்டிருந்தன. அவனது துருதுருப்பு அவளை கவர்ந்தது. அவள் புன்னகையுடன் பூக்களை வாங்கி பிள்ளையாரை அலங்கரித்தாள். விளக்கேற்றிவிட்டு குடத்தை எடுக்க திரும்பியவள் திகைத்து நின்றாள். குடத்தை மித்ரன் கைப்பற்றியிருந்தான். ஏன் குடத்தை எடுத்தீங்க? காயத்ரி அவன் அமர்ந்திருந்த படித்துறையின் பக்கவாட்டு சுவரின் அருகே சென்றாள். குயில் பாட்டு எப்படி இருக்குன்னு தெரியாம நான் இந்த குடத்தை தரமாட்டேன். அவன் பிடிவாதம் பிடித்தான். தயவு செஞ்சு என் குடத்தை கொடுத்துடுங்க. அவன் அவளைப் போலவே பேசி காட்டவும் அவளுக்கு சிரிப்பு வந்து விட்டது. சிரிக்க சொல்லாமலேயே சிரிக்க மட்டும் தெரியுது, பாட சொன்னா பாட தெரியாதா? இல்ல குயில் பாட்டுன்னு அள்ளி விட்டதெல்லாம் புருடாவோ? புருடாவா? அவள் ரோஷத்தோடு நிமிர்ந்தாள். படித்துறையின் மேல்படியில் அமர்ந்தவள் தன் நீண்ட பின்னலை முன்னால் எடுத்து விட்டுக் கொண்டாள். பின்னலை நீவியபடி பாட ஆரம்பித்தாள். மித்ரன் உண்மையிலேயே அயர்ந்து விட்டான். அவள் குரல் இத்தனை இனிமையாக இருக்கும் என்று அவனுக்கு தெரியாது. குயில் பாட்டுன்னு இந்த பாட்டையும் சொல்ல மாட்டாங்க. அவள் விழி மூடியிருந்தாள். ஆற்றங்கரை அருகில் அமர்ந்து அவள் பாடலை கேட்டுக்கொண்டிருந்த மித்ரனுக்கு அவளை அணைக்கும் ஆசை மனதில் தோன்றியது. காயத்ரி மித்ரனை நினைத்துதான் உருகி பாடிக்கொண்டிருந்தாள் என்பது மித்ரனுக்கு தெரியாது. முதல் நாள் இரவு முழுவதும் அவள் தன்னை எண்ணி ரகசிய கனவு கண்டு கொண்டிருந்த செய்தியை அறியாதவனாய் அவன் அவளது குரல் இனிமையால் வசீகரிக்கப்பட்டு கிறங்கி போய் அமர்ந்திருந்தான். உண்மையிலேயே தோழி ஒருத்தியிடம் காதலனுக்கு தூது சொல்லிவிடும் பாவனையில் முகம் அபிநயிக்க கண்களை மூடி பாரதியின் கண்ணம்மாவாக அவளது பாடல் வரிகளை ரசித்து பாடிக்கொண்டிருந்தாள் காயத்ரி. பாடி முடித்தவள் எப்படி என்ற கேள்வியை உணர்த்தும் பாவனையாக புருவங்களை உயர்த்தி விழிகளால் வினவ மித்ரன் ஃபென்டாஸ்டிக் என்றான். இப்பவாவது என்னோட பாட்டை குயிலோட பாட்டுன்னு ஒத்துக்கிறீங்களா பாகவதரே? என் பேரை பாகவதர்னே முடிவு பண்ணிட்டீங்களா? பின்ன உங்க பேரை சொல்லியா என்னால கூப்பிட முடியும்? காயத்ரி காதலுடன் நினைத்து கொண்டாள். உங்க பேர் பாகவதர் தானே? நான் உங்களோட ஃப்ரெண்டு. ஃப்ரெண்டா? ஃப்ரெண்டு தான், பேரு மித்ரன். மித்ரனா? எஸ், அதுதான் என்னோட பேரு. மித்ரன்னா ஃப்ரெண்டுன்னு அர்த்தம். ஓ, நீ காதலிக்கிறதுக்கு முதல் படியா தோழமையை கொடுக்கறியா? அதனாலதான் விஸ்வன்கிற உன் பேரை விட்டுட்டு நண்பன்னு அழைக்க சொல்றியா? மித்ரன் என்ன தோழனா? சரி சரி, நீ எனக்கு மித்ரனாவே இருந்துட்டு போ. காயத்ரியின் மனதில் தென்றல் தவழ்ந்தது. நட்பை யாருக்குதான் பிடிக்காது? அப்போ நான் உங்களை மித்ரா மித்ரான்னு கூப்பிடலாம், அப்படித்தானே?
என் அம்மா கூட என் பேரை இப்படிலாம் ஏலம் போட்டிருக்க மாட்டாங்க. உங்கள்கிட்ட போய் உன் பேரை சொன்னேனே, தேவைதான் எனக்கு. எது தேவை? என் குடமா? இதை வச்சு நான் என்ன செய்ய? என்ன கேட்டா எனக்கு என்ன தெரியும்? இது என் பாட்டி காலத்து பித்தளை குடம். இப்ப என்ன விலை போகுமோ எனக்கு என்ன தெரியும்? மித்ரன் அவனிடம் குடத்தை நீட்ட தான் தவறாக பேசிவிட்டோமோ என்று துணுக்குற்றாள் காயத்ரி. குடத்தை வாங்கி கொண்டவள் போகாமல் அங்கேயே தயங்கி நிற்கவும் மித்ரன் ஆச்சரியத்துடன் பார்த்தான். இன்னும் என்னங்க, அதான் உங்க குடத்தை கொடுத்துட்டேன்ல என்று கூறினான். இல்ல நீங்க என் மேல கோபமா இருக்கீங்களா? காயத்ரியின் கண்கள் லேசாக கலங்கி விட்டன. கோபமா? உங்க மேலையா? நான் ஏன் உங்க மேல கோபப்பட போறேன்? மித்ரனுக்கு ஆச்சரியம் அதிகமானது. என் மேல கோபம் இல்லதானே? இல்லவே இல்ல. அப்பாடி! காயத்ரி நிம்மதி பெருமூச்சுடன் அவனை திரும்பி பார்த்தவாறு குடத்துடன் போய்விட்டாள். மாலை மயங்கி இருள் சூழ ஆரம்பித்த அந்த வேளையில் அவள் போவதையை பார்த்து கொண்டு நின்ற மித்ரனுக்கு அவள் கண் கலங்கியதை நினைத்து மனதை என்னவோ செய்தது. இவ்வளவு நேரம் வாயடிச்சுட்டு இப்ப கண் கலங்கிட்டு போறாளே, இவளுக்கு இத்தனை பூஞ்சையான மனசா? அவன் யோசனையுடன் வீட்டை நோக்கி நடந்தான். வழக்கம் போல வாசல் திண்ணையில் பக்கத்து வீட்டு பெண்மணியுடன் கூட்டு மாநாடு போட்டுக் கொண்டிருந்தாள் கோதாவரி. அவள் சொல்வதை மோவாயில் கை வைத்தபடி கேட்டுக்கொண்டிருந்த பக்கத்து வீட்டு கோமளம், நெசமாலுமா சொல்றீங்க என்று கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர்களை கடந்து வீட்டுக்குள் சென்ற மித்ரன் சமையலறையில் தஞ்சம் புகுந்திருந்த லலிதாவிடம், எதை நெசமான்னு பக்கத்து வீட்டு ஆண்டி நம்ம பாட்டிட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க சித்தி என்று சிரித்தான். வானொலியில் எண்ணெயை ஊற்றியபடி அவனை திரும்பி பார்த்த லலிதா, கோமலக்கா தானே, அவங்க அத்தை எதை சொன்னாலும் அப்படித்தான் கேட்பாங்க என்று சொன்னாள். இஸ் இட்? அப்ப பாட்டி சொல்றதெல்லாம் வெறும் கப்சா தானா? மித்ரன் கண் சிமிட்டினான். போடா போக்கிரி, அத்தை பேசுறத கோமலக்கா அப்படி சுவாரஸ்யமா கேக்குறாங்களாக்கும். வானொலியில் எண்ணெய் காய்ந்து விட காய்கறிகளை போட்டு வதக்கியபடி லலிதா கூறினாள். இப்படி 24 மணி நேரமும் சமையலறையே கதின்னு நீங்க இருந்தா பாட்டியோட பேச்சு சுவாரஸ்யமா தான் இருக்கும். ஒரு நாள் அவங்கள சமைக்க சொல்லிட்டு நீங்க ரெஸ்ட் எடுங்க. அப்போ இப்படி சுவாரஸ்யமான கதையெல்லாம் சொல்ல முடியுதான்னு பாக்கலாம். மித்ரன் லேசாக கோபப்பட்டான். அடுப்பின் அனலை குறைத்து வைத்தபடி அக்காள் மகனை நிமிர்ந்து பார்த்து பரிவுடன் சிரித்தாள் லலிதா. நான் மட்டும் இல்லடா மித்ரா, நம்ம இந்திய பெண்கள்ல 90% பெண்கள் கல்யாணமான உடனேயே தொலைஞ்சுதான் போயிடுறோம். அவள் பேச்சில் வெறுமை துடித்தது. லலிதாவின் விழிகள் அடுப்பில் கொதித்துக் கொண்டிருந்த குழம்பில் காணாமல் போன தன் கடந்த காலத்தை தேடுவது போல விரித்தன. நானே இதை உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன் சித்தி. உங்களோட வீணை இங்க பரணியில மூட்டை கட்டி போட்டுட்டேன். லலிதாவின் வார்த்தைகளில் துயரம் தோய்ந்திருந்தது. அவளது இமையோரமாக நீர்த்துளிகள் அரும்பின. அவை கீழே விழுந்து விடாமல் இருக்கும் பொருட்டு அவள் விழி சிமிட்டி தன்னை கட்டுப்படுத்திக் கொண்டாள். ஏன் சித்தி, ஒரு நாள் உன் சித்தப்பா குடும்ப பொம்பளைய லட்சணமா இரு, உனக்கு தெரியாதா என்ன அப்படின்னு என்னைய பார்த்து கேட்டுட்டாருடா. என்ன சொல்றீங்க சித்தி? வீணை வாசிக்கிறதுக்கு மட்டும் இவர் அதை சொல்லலும் மித்ரா. நான் ஆற்றங்கரையோட அழக ரசிக்க அடிக்கடி படுத்துறைக்கு போவேன். அது ஒண்ணும் தப்பு இல்லையே சித்தி, உன் சித்தப்பாவுக்கு தப்பா தெரிஞ்சிருச்சே. மித்ரன் திகைத்து விட்டான். அவனுக்கு லலிதாவின் மனம் படும் வேதனையை புரிந்து கொள்ள முடிந்தது. எப்பேற்பட்ட ஆயுதம் இது! எதனாலும் வெட்டி சாய்க்க முடியாத வலிமை வாய்ந்த பெண் மனதை தன் சுடுநாக்கிலிருந்து வெளிப்படும் வார்த்தை கோடாரியால் வெட்டி சாய்க்கும் வன்முறை இது. குடும்ப பொண்ணு இதை செய்ய மாட்டா. இதுக்கு என்ன அர்த்தம்? இதை செய்யற நீ குடும்ப பொண்ணு இல்லைன்னு தானே அர்த்தம். இப்படி ஒரு வார்த்தையை கேட்ட பின்னாடி எந்த பொண்ணாவது இத சொல்றவங்க தடுக்கிறத செஞ்சிடுவாளா என்ன? சமூகத்தில் நடக்கும் வன்முறையை விட கொடுமையானது ஒரு வீட்டிற்குள் பெண்ணுக்கு நடக்கும் வன்முறை. அதை அவளால் யாரிடம் போய் சொல்ல முடியும்? லலிதா மித்ரனை பார்த்து கேட்டாளே ஒரு கேள்வி. நீ பொண்ணா இருந்தாதான் என்னோட உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியும். உன்னால என் உணர்வுகளை புரிஞ்சுக்க முடியுமா என்று. மித்ரனால் புரிந்து கொள்ள முடிந்தாலும் அவன் முழுமையாக லலிதாவின் உணர்வுகளை புரிந்து கொண்டானா என்று அவனிடம் கேட்டால் அவனுக்கு பதில் சொல்ல தெரியாதுதான். இதுதான் பெண்குலம். 1000 சட்டங்கள் வந்தாலும் குடும்பத்துக்குள் வாழும் பெண்ணிற்கு அது பாதுகாப்பை தந்து விடாது. எந்த சட்டமும் பெயரளவில் தான் இருக்க முடியும். ஏனென்றால் அதை உபயோகப்படுத்திக் கொள்ள குடும்ப பெண் முன்வர மாட்டாளே. மறுநாள் காலையில் ஆற்றங்கரையில் குளிக்கும் போது சிவபிரகாசத்தின் முகத்தையே பார்த்தான் மித்ரன். 1000 தான் சொல்லு, எங்க ஊர் ஆத்துல குளிக்கிறதுக்கு ஈடாகுமா உங்க சென்ன? தினமும் காலையிலையும் சாயந்தரத்திலையும் இதுல முழுக்கு போட்டுட்டு போகும் சுகம் இருக்குதே, அப்பப்பா! இதை விட்டுட்டு எந்த சீமையாள கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன்டா பெருமையாக பேசினார் சிவபிரகாசம். ஏன் சித்தப்பா, நீங்க மட்டும் ஆத்துல குளிக்க தினமும் வர்றீங்களே, சித்தி வரமாட்டாங்களா?
அறியாதவன் போல் முகத்தை வைத்துக் கொண்டு கேட்டான் மித்ரன். சிவப்பிரகாசத்தின் முகம் மாறிவிட்டது. அவர் புருவங்களை சுளித்தபடி மித்ரனை நோக்கி, இதை யார் உனக்கு சொன்னது? வசித்தி சொன்னாளா என்று கடுமையாக கேட்டார். இல்ல சித்தப்பா, நான் தான் கேட்டேன் என்றான் மித்ரன். அதானே பார்த்தேன். லலிதா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லையே, அடக்கமா வீட்டுக்குள்ளே இருக்கிறவளாச்சு. ஊர் சுத்த நினைக்க மாட்டாளே. அவர் சொல்லியிருக்க மாட்டான்னு நான் நினைச்சிட்டு தான் இருந்தேன். ஆற்றோட அழக ரசிக்க வந்தா உங்க அகராதியில ஊர் சுத்துறதா அர்த்தமா? நினைத்ததை எல்லாம் பேசிவிட முடியாது என்று லலிதா சொன்னது எவ்வளவு உண்மை என்று அனுபவபூர்வமாக உணர்ந்தான் மித்ரன். இப்படி பேசும் மனிதர்களிடம் எப்படி சித்தியால் வாய் திறந்து பேச இயலும் என்று நினைத்து பெருமூச்சு விட்டதை தவிர மித்ரனால் வேறு எதுவும் செய்ய இயலவில்லை. அதற்காக சித்தியை ஒரே அடியாய் வீட்டுக்குள் போட்டு பூட்டி வைத்திருப்பதை சகித்துக் கொள்ளவும் அவனால் முடியவில்லை. என்ன செய்கிறது? யோசனையுடன் ஆற்றங்கரையை பார்த்தான். அரச மரத்து பிள்ளையார் அவன் கண்ணில் பட்டார். ஐடியா! மித்ரன் வழியை கண்டுபிடித்து விட்டான். அம்மா ஊர்ல இருந்து வரும்போது உன்னை சொல்ல சொன்னாங்க. அதான் சித்தப்பா, அதை சித்திட்டு சொல்ல மறந்துட்டேன் நானு. என்னப்பா, இந்த ஊர்ல மட்டும் கொஞ்சம் சக்தி அதிகமாமே. அது உண்மைதான். அதுக்கு என்னப்ப? அம்மா என் தலைவலி குணமாகணும்னு இந்த பிள்ளையார்கிட்ட வேண்டிக்கிட்டு இருக்காங்களா? சென்னையில இருந்து புன்னைவன பிள்ளையார்ட்டிய வேண்டாங்க. சிவப்பிரகாசம் சந்தேகத்துடன் மித்ரனை பார்த்தார். அவரை யோசிக்க விட்டால் ஆபத்து என்று அவசரமாக மித்ரன் பேச்சை தொடர்ந்தான். ஆமா சித்தப்பா, நான் 1 மாசம் ரெஸ்ட் எடுக்க இந்த ஊர்ல தானே தங்க போறேன். அதனால இந்த ஊர் பிள்ளையார்ட்ட வேண்டியிருக்காங்களா? அப்படியா? மதுனிக்கு கூட எங்க ஊர் பிள்ளையாரோட மகிமை தெரிஞ்சிருக்குதே. சிவப்பிரகாசம் மகிழ்ந்து போனார். ஆஹா, இரும்பு கொஞ்சம் இழகுதே. மித்ரன் தன் அடுத்த வேண்டுகோளை சொல்ல ஆரம்பித்தான். அவங்க என்ன வேண்டினாங்கன்னு நீ கேக்குறிய சித்தப்பா? நீயே சொல்லலையே. இதை இப்ப சொல்றேன், கேட்டுக்கோங்க. தினமும் எனக்காக சித்தி இந்த பிள்ளையார்ட்ட விளக்கேத்தி வேண்டணுமா? என்னது லலிதா, உனக்காக தினமும் இங்க வந்து விளக்கேத்தணுமா? ஆகிற சோழிய சொல்லுப்பா. ஏன் சித்தப்பா, இது ஆகாதா என்ன? அவ வீட்டை விட்டு வெளியவே வரமாட்டாளே. நீங்க வரவிட மாட்டீங்கன்னு சொல்லுங்க. நினைத்ததை வெளியில் சொல்லாமல் மனதிற்குள்ளேயே புதைத்துக் கொண்டான் மித்ரன். இதென்ன சித்தப்பா, கோவிலுக்கு கூட எனக்காக வரமாட்டாங்களா? அவதான் சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோவிலுக்கு போவாளே. அங்க இருக்கிற பிள்ளையார் சன்னதியில வாரம் உனக்காக விளக்கேத்தி வைக்க சொல்றேன், சரிதானே? அம்மா ஆற்றங்கர அரச மரத்தடி பிள்ளையார்ட்ட தான் வேண்டியிருக்காங்களாம். அதுவும் தினமும் விளக்கேத்தணும்னு வேண்டியிருக்கிறாங்களாம். இது என்னடா இவன் இப்படி ரோதனை பண்றான்? தெய்வ காரியம் முடியாதுன்னு சொல்ல முடியாது. தட்ட முடியாமல் யோசித்தார் சிவப்பிரகாசம். மித்ரன் மியூசியத்தில் இருக்கும் இனத்தை பார்ப்பது போல சித்தியின் கணவரை பார்த்து வைத்தான். பய ஒரு மார்க்கமா பாக்குறான். எதுக்கு வம்பு? சரின்னு சொல்லிடுவோம். இனி 30 நாள், அதுக்கப்புறம் சென்னைக்கு ஓடிடுவான். புன்னைவனத்து பக்கம் தலை வச்சு கூட படுக்க மாட்டான். வந்தவனோட மனசு பிரகாரம் நடக்கலைங்கிற பொல்லாப்பு நமக்கு எதுக்கு? சிவப்பிரகாசம் அவசர முடிவுக்கு வந்தார். சரிப்பா, உன் சித்தி வந்து தினமும் உனக்காக விளக்கேத்துட்டேன், என்னப்பா? ஒரு வழியாக லலிதாவை ஆற்றங்கரைக்கு அழைத்து வர சிவப்பிரகாசத்திடம் அனுமதி வாங்கிவிட்டான் மித்ரன். கண்விழிக்கும் போதே மித்ரனின் நினைவுடன் தான் கண்விழித்தாள் காயத்ரி. படுக்கையில் எழுந்து அமர்ந்து உள்ளங்கைகளை பார்த்து கொண்டவள் கட்டிலை விட்டு இறங்கினாள். அவளுடைய அறையின் ஜன்னல் வழியாக சற்று தொலைவில் ஓடிக்கொண்டிருந்த ஆற்றை பார்த்தாள். தினமும் பார்க்கும் நதியின் அழகு இன்று கூடியிருந்தது போல் அவளுக்கு தோன்றியது. கோபமா? உங்க மேலையா? நான் ஏன் உங்க மேல கோபப்பட போறேன்? மித்ரனின் வார்த்தைகள் அவளுக்கு நினைவில் வந்தன. அவன் கோபப்பட மாட்டானா, இல்ல அவன் மேல அவனுக்கு கோபம் வராதா? என்னம்மா தேவி, என்ன யோசனையில இருக்கிற? அவளுக்கு காஃபி கொண்டு வந்த சிந்தாமணி கேட்டாள். ஒண்ணும் இல்லம்மா, சும்மா ஆத்தங்கரையை பார்த்துட்டு இருந்தேன். காயத்ரி காப்பியை வாங்கி கொண்டாள். அக்கா, எனக்கு இந்த கணக்கு சொல்லிக் கூட. காயத்ரி தேவியின் சித்தப்பாவின் மகன் சங்கரன் நோட்டுடன் வந்தான். காயத்ரி காப்பியை குடித்தவாறு அவனுக்கு கணக்கு சொல்லி கொடுத்து கொண்டிருந்தாள். அக்கா, எனக்கு நீ பின்னி விட. சங்கரனின் தங்கை சாவித்ரி தலைமுடியை விரிய விட்டு கொண்டு காயத்ரியின் முன்னால் வந்து அமர்ந்தாள். காப்பியை குடித்து முடித்து விட்ட காயத்ரி தங்கைக்கு தலையை பின்னி விட்டவாறு தம்பிக்கு கணக்கு பாடம் சொல்லிக் கொடுப்பதை தொடர்ந்தாள். அறைக்குள் வந்து காயத்ரி குடித்து விட்டு வைத்த காஃபி டம்ளரை எடுத்துக்கொண்ட திலகா, இதுக்கு 2க்கும் இம்புடு செல்லம் கொடுக்காத தேவி. நாளைக்கே நீ கல்யாணமாகி போக போறவ. நீ உன் புருஷன் வீட்டுக்கு வாழ போன பின்னால இதுக 2ம் என்னைக்கு போட்டுல பாடா படுத்துங்க என்றாள். இருக்கட்டும் சித்தி, நான் கல்யாணமாகி போன பின்னால நடக்கிறத நாளைக்கு பாத்துக்கலாம். இப்ப நடக்கிறத இப்ப பாத்துக்கலாம். காயத்ரி மாலையில் அவனை சந்திக்க அப்போதிருந்து தயாரானாள். நிஜமாதான் சொல்றியா?
நம்ப முடியாமல் கேட்டாள் லலிதா. பின்ன நான் என்ன பொய்யா சொல்றேன்? சித்தப்பா உங்களை தினமும் ஆத்தங்கரைக்கு அனுப்பி வைக்க சம்மதிச்சிட்டாரு. மித்ரன் சிரித்தான். எப்பட்றா? எனக்காக நீங்க தினமும் ஆத்தங்கர அரச மரத்தடி பிள்ளையாருக்கு விளக்கேத்தி வேண்டணும்னு அம்மா வேண்டி இருக்கிறதா சொன்னேன். தெய்வ காரியம்ங்கிறதும் பயந்து போய் ஒத்துக்கிட்டாரு. மித்ரன் தன் வெற்றியை விவரிக்க லலிதாவின் முகம் வாடிவிட்டது. மித்ரனுக்கு காரணம் புரியவில்லை. ஏன் சித்தி என்னவோ போல ஆயிட்டீங்க? இப்படி உன் சித்தப்பாட்ட பொய் சொல்லிதான் நான் அவசியம் ஆத்தங்கரைக்கு வரணுமாடா? கட்டாயம் வரணும் சித்தி. இது பொய்யன்னு ஏன் நினைக்கிறீங்க? இதே ஊர்ல இருக்கிற ஒரு பொண்ணு தினமும் வந்து பிள்ளையாருக்கு தண்ணீர் ஊத்தி விளக்கேத்தி வச்சுட்டு போறாளே, அவளுக்கு இருக்கிற சுதந்திரம் கூட உங்களுக்கு இல்லைன்னா அது பெரிய அநியாயம் சித்தி. எந்த பொண்ண சொல்ற? அவ பேரு தேவின்னு நினைவு. அவ தினமும் ஆத்தங்கரைக்கு வருவாள்னு உனக்கு எப்படி தெரியும்? நீ வந்து 2 நாள் தான் ஆகுது. இந்த 2 நாள் நான் ஆத்தங்கரைக்கு போறேனே. அந்த தேவி பொண்ணுக்கு ஜாதகத்துல ஏதோ சிக்கல்னா ஒன்னும் புரியலையே. அவ கல்யாணம் நடக்கிறது அவ்வளவு ஈஸி இல்லையா? பாவம், ஏழை வீட்டு பொண்ணு போல என்ன? மித்ரனுக்கு தெரியும், எந்த ஏழை வீட்டு பெண்ணும் தினமும் ஒரு பட்டுப்பாவாடை தாவணி அணிந்து காதில் வைரத்தோடும் கழுத்தில் கெட்டி தங்கி சங்கிலியுமாக உலா வரமாட்டாள் என்பது. அவனுக்கு தேவியை பற்றிய விவரம் தெரிய வேண்டும். அதற்காக லலிதாவின் வாயை கிளறினான். அதெல்லாம் இல்ல மித்ரா, அவ இந்த ஊர் பண்ணையாரோட மக. நான் தான் முந்தா நாளே அவ பெரிய வீட்டு பொண்ணுன்னு சொன்னேன்ல, அப்புறம் எப்படி அவளோட கல்யாணத்துல சிக்கல் வரும்? ஜாதகத்துல அப்படிதான் இருக்கா மித்ரா. இன்னும் ஒன்ன சொல்லட்டுமா? அவளுடைய ஜாதகப்படி அவ கல்யாணம் ஊர் பார்க்கலாம் நடக்காதா. இது அவங்க அப்பா அம்மாவுக்கு சொல்ல முடியாம ஜோசியரே மறைச்சிட்டாரா. வெறும் சிக்கல்னு மட்டும் சொன்னாரா. அதுக்கு பரிகாரம் செய்யதான் தினமும் 3 குடம் தண்ணீர்ல பிள்ளையார குளிப்பாட்டி விளக்கேத்தி வச்சுட்டு வர்றா அந்த பொண்ணு. பாவம்ல. அவளுடைய அப்பா அம்மாவுக்கே தெரியாத விவரம் உங்களுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சிச்சு? அந்த ஜோஷியரோட பொண்டாட்டி வேணியும் நானும் ஃப்ரெண்ட்ஸ். இத பாருடா, உங்களுக்கு ஃப்ரெண்டு கூட இந்த ஊர்ல இருக்காங்களா? சித்தப்பா எப்படி உங்க சிநேகிதியை பேச விட்டாரு? போடா அரட்டேன். சனிக்கிழமை பெருமாள் கோவிலுக்கு போவேனே, அங்க அவளை பார்ப்பேன், அவ்வளவுதான். சோ இப்படிதான் இந்த ஊர் நிலவரம் உங்களுக்கு தெரிய வருது. வாரத்துல ஒரு நாள் கோவிலுக்கு போறப்பவே இவ்வளவு விவரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்களே, தினமும் வெளியில போனா எவ்வளவு விவரம் தெரிஞ்சுக்குவீங்களோ? மித்ரன் விளையாட்டாய் பேசி சிரித்தாலும் அவன் மனம் தேவியை நினைத்து கொண்டிருந்தது. எவ்வளவு அழகான அறிவான இசைஞானம் உள்ள பொண்ணு, அவளுக்கு ஜாதகத்துல சிக்கலா? 21ஆம் நூற்றாண்டின் கம்ப்யூட்டர் இன்ஜினியர் என்பதால் அவன் அதை சற்று நேரத்தில் மறந்து விட்டான். மாலையில் லலிதாவை கிளப்பினான். சீக்கிரம் சித்தி, நேரமாகுதல்ல, பொருடா, என்னைய விளக்கு திரியும் எடுத்து வச்சுட்டு வர்றேன். அவர்கள் இருவரும் கிளம்பிய போது அருணும் அபிநயாவும் தாங்களும் வருவோம் என்று அடம் பிடித்து ஒட்டி கொண்டார்கள். அருண் மித்ரனின் கையை பிடித்துக் கொள்ள அபிநயா லலிதாவின் கையை பிடித்துக் கொண்டாள். மகளின் கையை பிடித்தபடி மித்ரனுடன் கதை பேசியவாறு ஆற்றங்கரைக்கு சென்ற போது லலிதாவின் மனதில் ஆனந்தம் பிரவாகமாய் பொங்கியது. அவளுடைய திருமணத்திற்கு முன்பு இருந்த சுதந்திர மனப்பான்மையை உணர்ந்தாள் லலிதா. நீரை அள்ளி முகம் கழுவிக் கொண்டாள். நீரின் அருகே பாதம் நனைய கடைசி படியில் அமர்ந்து கொண்டாள். வழக்கம் போல படித்துறையின் பக்கவாட்டு சுவரில் அமர்ந்தபடி லலிதாவிடம் பேசிக் கொண்டிருந்த மித்ரன் தூரத்தில் காயத்ரி தேவி வருவதை பார்த்து விட்டான். சித்தி, அந்த பொண்ணு வரா சித்தி என்று மெதுவான குரலில் சொன்னான். யாரு, தேவியா வர்றது? லலிதா திரும்பி பார்த்தாள். அதற்குள் காயத்ரி தேவி அவர்களை சமீபித்து விட்டாள். அவள் பார்வை வியப்புடன் லலிதாவின் மீது படிந்தது. அவளது பார்வையை கண்ட லலிதா இயல்பாக புன்னகைத்தாள். பதிலுக்கு புன்னகைத்த காயத்ரி தேவி, உங்களை இன்னைக்குதான் இந்த ஆத்தங்கர பக்கமே பாக்குறேன் என்று சொன்னாள். லலிதா பேச முடியாமல் உதடு கடித்தாள். இந்த சின்ன பொண்ணுக்கு கூட என்னோட நிலைமை தெரியுதே என்ற சங்கடம் அவளுக்கு. மித்ரன் அதனை கண்டு கொண்டான். பேச்சை இலகுவாக்க விரும்பியவனாய், எல்லாம் குயில் பாட்டு கேட்கதான் இத்தனை நாள் வெளியே வராத என் சித்தி இன்னைக்கு ஆத்தங்கர பக்கம் வந்திருக்கிறாங்க என்றான். குயில் பாட்டா? லலிதா புரியாமல் கேட்க காயத்ரியின் முகம் சிவந்து விட்டது. இவர் என்னை கேலி செய்யறாரத்த என்றாள் அவள். இங்க மித்ரன் கேலி செய்யற ஆள் இல்லம்மா. லலிதா அக்காள் மகனை விட்டு கொடுக்காமல் பேசினாள். உங்க வீட்டுக்கு வந்திருக்கிற விருந்தாளியை நீங்க விட்டு கொடுப்பீங்களா? ஆமா, இவர் உங்களுக்கு மித்ரன் தானா? காயத்ரி மித்ரனை பார்த்து கொண்டே லலிதாவிடம் வினவினாள். அவர்கள் இருவருக்கும் பழக்கம் இருக்கிறது என்பதை லலிதா சட்டென்று புரிந்து கொண்டு விட்டாள். இந்த பொண்ணுக்கு வேற இடத்துல கல்யாணம் பேசிக்கிட்டு இருக்காங்களே என்ற யோசனையுடன் மித்ரனை அவள் பார்த்தாள். அருகில் லலிதா இருப்பதை மறந்து போனவனாக அவன் காயத்ரி தேவியை விழுங்கி விடுவது போல் பார்த்து கொண்டிருந்தான். அவர்களின் மோன நிலையை கலைக்க வேண்டிய சூழ்நிலைக்கு ஆளான லலிதா, இவன் எனக்கு மட்டும் இல்ல, இந்த ஊர் உலகத்துக்கும் மித்ரன் தான் என்று சிரித்தாள். அப்படியா? நீங்க எல்லாருக்கும் நண்பனா?
மனம் இனிக்க மித்ரனை பார்த்து கொண்டாள் காயத்ரி. நீ எங்கே வந்த தேவி? லலிதா ஆற்றங்கரை அழகை மறந்து எழுந்து கொண்டாள். அது சரி, நீங்க தான் புதுசா இந்த ஆத்தங்கரைக்கு வந்திருக்கிறீங்க, அதனால நான் தான் உங்கள்ட்ட அந்த கேள்வியை கேட்கணும். நான் வழக்கம் போல ஆத்தங்கரை அரச மரத்தடி பிள்ளையாருக்கு விளக்கு போட வந்தேன். நீங்க எதுக்கு வந்தீங்களா? உங்க வீட்டு விருந்தாளிக்கு ஆத்தங்கரைக்கு தனியா வர பயமா இருக்கும் துணைக்கு வந்தீங்களாக்கும்? காயத்ரி ஓரக்கண்ணால் மித்ரனை பார்த்து கொண்டாள். லலிதா அயர்ந்து விட்டாள். காயத்ரி மித்ரனை பார்த்து இப்படி சொல்லுவாள் என்று அவள் எதிர்பார்க்கவில்லை. தன் மனதில் இருக்கும் காதல் உணர்வுகளை இப்படி கேலி வார்த்தைகளால் வெளிப்படுத்தும் பெண்ணின் இயல்பை லலிதா அறியாதவளா என்ன? அவளும் காயத்ரியின் வயதை கடந்து வந்தவள்தானே. அவளுடைய முகமாற்றத்தை கவனிக்காமல் மித்ரன் முகம் மலர்ந்து போனான். ஹலோ, நான் துணைக்கு ஆள் தேடுறதெல்லாம் இல்ல, வேணும்னா உங்களுக்கு துணைய நான் வந்து காட்டவா? மித்ரனின் இந்த பதிலை கேட்டு காயத்ரி தேவி சட்டென்று நிமிர்ந்து அவனை பார்க்க, அதை எதிர்பார்த்து காத்திருந்த மித்ரனின் பார்வை அவள் பார்வையை கவ்விக்கொண்டது. இதை கேட்டதும் காயத்ரி தேவிக்கு கண்களில் நீர் தழும்பிவிட்டது. அவள் விடுவிடுவென்று படிகளில் இறங்கி ஆற்று நீரில் குடத்தை அமிழ்த்தினாள். அவள் முகத்தை கண்ட மித்ரன் துணுக்குற்று எழுந்தான். லலிதாவை மறந்து அவசரமாய் படியில் இறங்கி அவள் அருகில் சென்று குடத்தை இன்னொரு பக்கமாய் பற்றி தூக்கினான். லலிதா ஸ்தம்பித்து விட்டாள். அது கிராமம். சாதாரணமாக ஒரு இளம்பெண் ஒருத்தியை ஒரு தடவைக்கு மேல் 2 தடவை பார்த்து வைத்தாலே கதை கட்டிவிடும். மித்ரன் என்னவென்றால் வெகு சுதந்திரமாக ஆற்றில் இறங்கி பெரிய வீட்டு பெண்ணின் குடத்தை பிடித்து தூக்குகிறானே. அவள் மனதில் பதட்டம் வந்தது. இதை வேற யாராவது கவனிச்சிட போறாங்களோ என்று சுற்றிலும் பார்வையை ஓட்டினாள். நல்ல வேளையாக அருணும் அபிநயாவும் அரச மரத்தடியில் விளையாடிக் கொண்டிருந்தார்கள். இந்த நிகழ்வை பார்க்கவில்லை. அவளுடைய பதட்டத்தை கண்டுகொள்ளாமல் காயத்ரியும் மித்ரனும் ஆற்று தண்ணீரின் கடைசி படியில் நின்று கொண்டு கால்களில் தண்ணீர் நனைய வழக்கடித்துக் கொண்டிருந்தார்கள். குடத்தை விடுங்கன்னு சொல்றல, முடியாது. நீங்க ஏன் கண் கலங்குனீங்க? அதுக்கான காரணத்தை முதல்ல சொல்லுங்க. ஏன், உங்களுக்கு காரணம் தெரியாதா என்ன? தெரியாம தானே கேட்கிறேன். சைட் அடிக்க வந்தவர்கிட்ட எனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? எனக்கு வெறுமனே சைட் அடிக்கிறவங்களை கண்டாலே சுத்தமா ஆகாதுங்க. அதுதான். ஓ, அதுதான் உங்க கோபத்துக்கான காரணமா? கண்ணுக்கு முன்னால ஒரு அழகான பூ இருந்தா ரசிக்கிறோமா இல்லையா? அது போலதான் ஒரு பெண்ணையும் ரசிக்கிறோம். இது ஒரு தப்பா? நீங்க பட்டணத்துக்காரராச்சே, உங்களுக்கு எதுவும் தப்பா தெரியாது தானே? பட்டணத்துக்காரங்க எல்லாரும் கெட்டவனே நீங்க நினைச்சீங்கன்னா அதுக்கு நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. உங்களை போய் நல்லவர் நினைச்சேன், என் புத்திய சொல்லணும். ஏன் இப்படி அழுத்துக்கிறீங்க? நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவு என்னை கெட்டவன் நினைக்கிறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நான் நல்லவங்க. இந்த சினிமா டயலாக்லாம் நான் ரொம்பவே கேட்டிருக்கேங்க. அதுதான் மூளை முடுக்கலாம் டிவி வந்துருச்சு, புன்னமனத்துக்குள்ள வராதா என்ன? பேசிக்கொண்டே மித்ரன் குடத்தை தன் பக்கம் இழுக்க அதை தன் பக்கம் வேகமாய் தடுத்து இழுத்த காயத்ரி குடத்தோடு சரிந்து ஆற்று நீரில் மூழ்கினாள். லலிதா பதறி போனாள். ஐயோ மித்ரா, அவளை காப்பாத்துடா! காயத்ரி தேவியின் தலை நீருக்கு மேலே எழுந்து மீண்டும் ஆற்று நீரில் அமிழ்ந்தது. மித்ரன் நீருக்குள் பாய்ந்தான். இப்போது காயத்ரியின் தலை 2ஆம் முறையாக நீருக்கு மேல் எழுந்து திரும்பவும் மூழ்க அதே இடத்தில் மித்ரனும் மூழ்கினான். சற்று நேரத்தில் காயத்ரியை பிடித்து வளைத்துக் கொண்டு மித்ரன் கரைக்கு நீந்தி வர படித்துறையில் நின்று கையை பிசைந்து கொண்டிருந்த லலிதா பிரகாசமானாள். மெல்லடா மித்ரா, அவளை மெதுவா தூக்கு. மித்ரன் காயத்ரி தேவியின் இடுப்பை பிடித்து தூக்க முயல அவன் கை மீண்டும் தண்ணீரில் அமிழ்ந்தது. என்னடா மித்ரா? என்னன்னு தெரியல சித்தி, இந்த பொண்ணு பார்க்க பூங்குடி போல இருக்கிறா, தூக்குனா இந்த கணக்கணக்கிறா. லலிதாவின் பார்வை காயத்ரி தேவியின் தொய்ந்து கிடந்த வழக்கரத்தின் மீது சென்றது. அவளால் சிரிப்பை அடக்க முடியவில்லை. மித்ரா, அவ குடத்தை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மயங்கிட்டா போல இருக்குடா. குடம் நிறைய தண்ணீர் இருந்தா கணக்காம என்னதான் செய்யும்? லலிதா ஆற்றின் கடைசி படியில் இறங்கி காயத்ரி தேவியின் வழக்கரத்தில் இருந்த குடத்தை பிரித்து கரையில் தூக்கி வைத்தாள். படித்துறையின் நீண்ட படிக்கட்டில் காயத்ரி தேவியை படுக்க வைத்த மித்ரன் அடுத்து என்ன செய்வதென்று புரியாமல் லலிதாவை பார்த்தான். அவள் சுற்றும் முற்றும் பார்த்தாள். ஆத்துல என்ன நடந்த எங்களுக்கு என்ன, எங்க உலகம் தனிதானே என்ற அருணும் அபிநயாவும் இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்காமல் விளையாட்டிலேயே கவனமாக இருந்தார்கள். ஆபத்துக்கு பாவம் லடா மித்ரா, இதை எதுக்கு சித்தி இப்ப சொல்றீங்க? அவ வயித்துல வச்சு அமுக்கிடுறா. ஐயோ, அலறாதடா. அருணுக்கும் அபிநயாவுக்கும் தெரிஞ்சா இந்த ஊருக்கே தெரிஞ்ச மாதிரி. சும்மா இந்த பொண்ணை நான் பார்த்து வச்சதுக்கே நான் ஏதோ கொலை குத்தம் பண்ணது போல ஓடக்கார என்னைய மிரட்டிட்டு போனா. நான் இவ வயித்துல கை வச்சா வேணையே வேணாம்ப்பா. வயிற்று அமுக்குனாதான் உள்ள இருக்கிற தண்ணி எல்லாம் வெளியே வரும்டா. லூசு மாதிரி பேசாத. மித்ரன் வெளியே பிகு செய்து கொண்டே மனதிற்குள் சந்தோஷமானான். அவள் வாயில் இருந்த தண்ணீர் பீச்சி அடிக்க
எழுந்து உட்கார்ந்து கொண்டு அவனை முறைத்தாள். மித்ரன் திகைத்தான். சித்தி, இப்ப இவங்க ஏன் என்னை முறைக்கிறாங்கன்னு கேளுங்க. அதுக்கு முதல்ல இவர் ஏன் என்னை தண்ணிக்குள்ள போட்டு அமிழ்த்தினாருன்னு கேளுங்கத்த. லலிதா படிக்கட்டில் அமர்ந்து கொண்டு விழுந்து விழுந்து சிரித்து கொண்டிருந்தாள். என்னடா இது, அன்னைக்கு இந்த பொண்ணு என்னைய பார்த்து இதே போலதான் சிரிச்சு வச்சா, இன்னைக்கு சித்தி அதே மாதிரி சிரிச்சு வைக்கிறாங்க. புன்னைவனத்துக்கு வந்தாலும் வந்தேன், இந்த பொண்ணுங்களுக்கு மத்தியில ஜோக்கராவே ஆயிடுவேன் போல. ஏன் சித்தி, நீங்களே இப்படி சிரிச்சு வச்சா இவங்க என்னை பத்தி என்ன நினைப்பாங்க? புதுசா நினைக்க ஒண்ணும் இல்லைங்கத்த, எல்லாம் ஏற்கனவே நினைச்சதுதான் நினைச்சுக்கிட்டு இருப்பேன். லலிதா அவர்களுடைய வார்த்தை மோதலை கவனிக்கவே இல்லை. தன் போக்கில் சிரித்துக் கொண்டிருந்தாள். போதும் சித்தி, பல்லு சுலுக்கிக்க போகுதல்ல, மித்ரன் எரிச்சலுடன் சொன்ன பின்னால் தான் ஒரு வழியாக சிரித்து ஓய்ந்தாள் லலிதா. அதற்குள் எழுந்து பாவாடையில் இருந்த ஈரத்தை பிழிந்துவிட்டு குடத்தில் ஆற்று நீரை நிரப்பிக்கொண்டு படிகளில் ஏற ஆரம்பித்திருந்தாள் தேவி. அதை கண்ட லலிதா தானும் எழுந்து கொண்டாள். இருட்ட போகுதுரா மித்ரா, வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. உன் சித்தப்பா இன்னும் வரலையான்னு அத்தைகிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருப்பாரு. உங்களுக்கு உங்க கவலை. ஏன் சித்தி, சித்தப்பா வீட்டுக்கு வர்றதுக்கு நைட் ஆயிடுமே, அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? அதுலடா மித்ரா, இந்த பயம் உங்க ரத்தத்துல ஊறி போயிருக்குன்னு நினைக்கிறேன். என்னடா செய்ய சொல்ற? விளக்கு வைக்கிறதுக்கு முதல்லயே வீட்டுக்கு வந்து சேரணும்னு சொல்லி சொல்லி எங்க அம்மா வளர்த்துச்சு. இப்ப விடிஞ்சு விளக்கு வைக்கிற வர வீட்டுக்குள்ளேயே இருக்கிறீங்க. இந்த பிரச்சனை இத்தனை நாளும் வரல இல்ல? லலிதா பேசவில்லை. இதை பற்றி பேசி ஆகப் போவதென்ன என்ற மனநிலையுடன் அரச மரத்தடி பிள்ளையாரை பார்த்தாள். தேவி விளக்கேற்றிக் கொண்டிருக்க அவளும் போய் இன்னொரு விளக்கில் திரி போட்டு எண்ணெய் ஊற்றி விளக்கேற்றி வைத்தாள். கிளம்புவதற்கு முன்னால் தேவி மித்ரனை ரகசிய பார்வை பார்க்க, அதற்காகவே காத்திருந்த மித்ரனின் பார்வை அதை இனம் கண்டு கொண்டு பின்னி பிணைந்தது. லலிதா குழந்தைகளை அழைத்துக் கொண்டிருக்க மித்ரன் தேவியின் அருகே வந்து மெதுவான குரலில் சொன்னான். ஒரு நாள் பார்த்த உடனேயே மறந்து போற முகமா உங்க முகம்? மெல்லிய ரிங்காரம் தவிர வேறு சத்தம் இல்லாமல் ஊர் அடங்கி இருந்தது. மின்விசிறிகளின் ஓசையை தவிர வேறு ஓசைகள் இல்லாமல் காயத்ரியின் வீடு அடங்கி இருந்தது. அவளை தவிர அனைவரும் தூங்கிக் கொண்டிருக்க அவள் மட்டும் தூங்காமல் அறையின் மேல்கூரையில் ஓடும் விசிறியை பார்த்து கொண்டிருந்தாள். ஒரு நாள் பார்த்த உடனேயே மறந்து போற முகமா உங்க முகம்? அவன் வாய் உதிர்த்த வார்த்தைகளை நினைத்து நினைத்து அவள் நெஞ்சம் மகிழ்ந்தது. அவள் உடலெங்கும் ஒருவித இன்ப பரபரப்பு இருக்க இமைகள் மூட மறுத்தன. கண்களில் உறக்கம் வந்து உட்கார மறுத்தது. அவன் அதை மட்டுமா சொன்னான்? அவனது கையில் இருந்த கோவில் குங்குமத்தை அவள் நெற்றியில் வைத்து விட்டான். லலிதா திரும்பி அவனை அழைத்தவுடன் சாது பிள்ளையாக எதுவும் அறியாதவன் போல அவள் பின்னால் போய்விட்டான். வீட்டுக்கு வந்த காயத்ரி முகம் கழுவவில்லை. நெற்றியில் அவன் வைத்துவிட்ட குங்குமத்துகள்களை ஒரு பேப்பரில் எடுத்து பத்திரப்படுத்தினாள். அடிக்கடி கண்ணாடி பார்த்து கொண்டாள். அந்த இரவின் மடியில் இதமான தனிமையில் நடந்ததை நினைத்து பார்ப்பதில் அவளுக்கு எல்லையற்ற மன திருப்தி கிடைத்தது. அவள் தாழ முடியாத தவிப்புடன் கண்மூடி மனதிற்குள் பாடிக்கொண்டாள். இனம் புரியாத அந்த தவிப்பை இதுநாள் வரை அவள் உணர்ந்ததே இல்லை. அவளது நெற்றியில் இருந்த குங்குமத்தை தொட்டுக்கொண்டே அவள் தூக்கம் வராமல் புரண்டு படுத்துக் கொண்டிருக்க, அவளுடைய நெற்றியில் குங்குமத்தை வைத்து விட்டவனும் அந்த பரபரப்பு இல்லாமல் ஆழ்ந்த உறக்கத்தில் அமிழ்ந்து போனான். விளக்கேற்றியவுடன் விநாயகருக்கு முன்னால் இருக்கும் குங்குமத்தை எடுத்து நெற்றியில் வைத்துக் கொள்வது காயத்ரியின் வழக்கம். அதை போட மனமில்லாமல் போகும் அவசரத்தில் தேவியின் கையில் கொடுக்க போனான். அவள் ஒரு கையில் குடத்தையும் மறு கையில் எண்ணெய் கிண்ணத்தையும் வைத்திருக்க, சுவாதீனமாக அவள் நெற்றியில் குங்குமத்தை வைத்துவிட்டு போய்விட்டான். அவனுக்கு அதன் அர்த்தம் தெரிந்திருக்கவில்லை. ஆனால் விரும்பியவனின் கைகளால் நெற்றியில் குங்குமத்தை வாங்கிக் கொண்ட காயத்ரி அந்த நொடியிலேயே அவனது மனைவியாக மாறிவிட்டாள். குங்குமத்தை பரிசளித்தவனுக்கு தன் மனதில் கோவிலை கட்டி அதில் தெய்வமாக அவனை அமரச் செய்தும் விட்டாள். காலையில் காப்பியுடன் மித்ரனை எழுப்பிய லலிதா உடனடியாக போய்விடாமல் மித்ரனுக்கு எதிராக அமர்ந்து கொண்டாள். அவள் கண்களில் கவலை தெரிந்தது. என்ன சித்தி என்றான் மித்ரன். கீழே கந்தசாமி அண்ணனும் ராமசாமி அண்ணனும் வந்திருக்காங்கடா. லலிதாவின் பார்வை மித்ரனை ஆராய்ந்தது. 2 சாமிகளும் உங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதை என்கிட்ட ஏன் சொல்றீங்க சித்தி என்று கேட்டான். அவங்க உன்னைய பார்க்க தான் வந்திருக்காங்கடா. என்னைய பார்க்க வந்திருக்காங்களா? அந்த 2 சாமிகளும் யாருன்னு எனக்கு தெரியாதே சித்தி. உன் கூட விஸ்வம்னு யாராவது வேலை பார்க்கறாங்களா? மித்ரனுக்கு அப்போதுதான் அவன் புன்னைவனத்திற்கு எதற்காக வந்திருக்கிறான், விஸ்வம் அவனை எதற்காக அனுப்பி வைத்திருக்கிறான் என்பதே நினைவுக்கு வந்தது. அட ஆமா, அவன் பேர் உங்களுக்கு எப்படி தெரியும்?
அவனுக்கு பொண்ணு கொடுக்க போற கந்தசாமி அண்ணனும் அவரோட தம்பி ராமசாமி அண்ணனும் தான் உன்னைய பார்க்க நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. ஏன் சித்தி, இதுவே இத்தினியோண்டு கிராமம், இதுல உங்க வீட்டை அவங்க தேடி வேற செய்யணுமா என்ன? போடா போக்கிரி, அவங்க பெரிய இடம்டா. ஓ, நீங்க அந்த அர்த்தத்துல சொல்றீங்களா? ஆமா, நீங்க எழுந்த சட்டையை போட்டுக்கிட்டு முதல்ல கீழே வா. அப்போதும் லலிதாவின் பார்வையில் ஏதோ இருக்க மித்ரன் அவள் ஏன் தன்னை அப்படி பார்க்கிறாள் என்று புரியாதவனாக புருவம் உயர்த்தினான். மித்ரா, அந்த விஷயம் உனக்கு நெருங்கிய சிநேகிதனா? ஆமா, ஏன் கேக்குறீங்க சித்தி? அவனுக்கு கந்தசாமி என்னோட பொண்ணை பேசி முடிக்கிறது உனக்கு தெரியுமா என்ன? ஓ தெரியுமே, பட் அவனுக்கு இந்த மேரேஜ்ல இஷ்டம் இல்ல சித்தி. சூரியனை கண்டதும் மறையும் பனி போல லலிதாவின் முகத்தில் இருந்த கவலை மேகங்கள் காணாமல் போய்விட்டன. அவள் முகம் வளர்ந்து விட்டது. அந்த நிச்சயத்துலதான் தேவியோட மித்ரன் இவ்வளவு நெருக்கமா பழகிறான்னு நினைக்கிறேன். உனக்கு நிச்சயமா இது தெரியுமா? நீங்க வேற, என்னைய புன்னைவனத்துக்கு பார்சல் பண்ணி அனுப்புனதே அவன் தானே. மித்ரன் சட்டையை எடுத்து போட்டுக்கொண்டே அவன் 1 மாத லீவை எடுத்துக்கொண்டு என் சென்னையை விட்டு புன்னைவனத்திற்கு வந்தான் என்ற கதையை சொன்னான். மித்ரன் சட்டையின் பொத்தான்களை போட்டு முடித்த போது முழு கதையையும் சொல்லி முடித்திருந்தான். எப்படியோ போ, கந்தசாமி அண்ணன் மகளுக்கு எப்படியோ இன்ஜினியர் மாப்பிள்ள தான் கிடைக்கணும்னு இருக்கும்போது உன் ஃப்ரெண்டு வேண்டாம்னு சொன்னதுல அவருக்கு ஒன்றும் நஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. லலிதா கீழே இறங்கி போய்விட்டாள். மித்ரனை மனதில் வைத்துக் கொண்டு லலிதா பேசிவிட்டு போக கந்தசாமி பெற்ற மகள் யாரென்று தெரியாத மித்ரன் அவர் வேறொரு இடத்தில் இன்ஜினியர் மாப்பிள்ளையை தன் மகளுக்கு தேர்வு செய்து விட்டார் போல என்று நினைத்தபடி மாடிப்படிகளில் இருந்து இறங்கினான். லலிதாவின் கணவர் சிவப்பிரகாசம் அவ்வளவு பணிபோடும் மரியாதையோடும் பவ்யமாக அமரக்கூடியவர் என்பதை அன்றுதான் கண்டான் மித்ரன். இவருடைய உருட்டல் மிரட்டல்லாம் சித்திட்ட மட்டும்தான் செல்லுபடியாகும் போல என்று நினைத்தபடி சிவப்பிரகாசத்தின் அருகே சென்றான். வா மித்ரா, இவங்க 2 பேரும் உன்னைய பார்க்கதான் நம்ம வீடு தேடி வந்திருக்காங்க. நீங்களும் சித்தி பாடி அதே பல்லவிய பாடிட்டீங்களா? ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான தேடல் இருக்குது. இவங்க பாவம் இந்த விடியற் காலையில உங்களை தேடி வந்தாங்களாக்கும். மித்ரன் அவர்கள் இருவரையும் மரியாதையுடன் பார்த்தபடி வணக்கங்க என்று பொதுவாக சொல்லி வைத்தான். இப்படி உட்கார மித்ரா. சிவப்பிரகாசம் அவனை தன் அருகில் அமர வைத்துக் கொண்டார். ஊர் பண்ணையாரை தன் வீடு தேடி வர வைத்துவிட்ட மித்ரன் மேல் அவருக்கு பாசம் பெருக்கெடுத்தது. நீங்க சென்னையில எங்க மாப்பிள்ள கூட வேலை செய்யறவங்கன்னு என் மச்சின போன் பண்ணி சொன்னாரு. கந்தசாமி பேச்சை ஆரம்பித்தார். அண்ணன் பேசுவதை பயபக்தியோடு கவனித்தபடி குறுக்கே பேசாமல் அமர்ந்திருந்த ராமசாமியை இந்த காலத்திலையும் இப்படி ஒரு தம்பியா என்று வியப்புடன் பார்த்தான் அவன். ஆமாங்க, விஸ்வம் என் கூட தான் வேலை பார்க்கிறான் என்றான் மித்ரன். சிவப்பிரகாசத்திற்கு மித்ரனின் அந்த பதில் மிகவும் பிடித்து போய்விட்டது. அவர் மனதிற்குள் அவனுக்கு ஒரு சபாஷ் போட்டார். மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாரு? அவனுக்கு என்ன நல்லாதான் இருக்கிறான். எங்க பொண்ணை பத்தி மாப்பிள்ளையோட அபிப்பிராயம் தான் என்ன? அதை சொன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. மித்ரன் எப்படி இதற்கு பதில் சொல்வது என்ற யோசனையுடன் சமையலறை பக்கம் திரும்பி லலிதாவை பார்க்க அவளும் அவனை பார்த்தாள். உதட்டின் மேல் விரலை வைத்து ஒன்னு சொல்லாத என்று சமிங்கை செய்தாள். அவன் பொண்ணை பார்த்துட்டானா? இல்ல, இன்னும் பார்க்கலைங்க. நாங்க பொண்ணு பார்க்க வர சொல்லி 1000 தடவை அழைப்பு வச்சாச்சு. என் மச்சனை இதோ வர்றேன் அதோ வர்றேன்னு தள்ளி போட்டுக்கிட்டே இருக்காருன்னா பாத்துக்கோங்களேன். பொண்ணை பார்க்காம அவன் எப்படி அபிப்பிராயத்தை சொல்லுவான்? நீங்க சொல்றதும் சரிதான். ஆமா, நீங்க எப்போ நம்ம வீட்டுக்கு வர போறீங்க என்று கேட்டார் அவர். நம்ம வீடா? எங்க வீடுதான் அப்படி சொன்னேன். இந்த ஆள் என்ன ஓவரா இப்படி பாசமொழிகை புளிகிறாரு? இவர் முகத்துல அடிச்சது போல விஸ்வத்துக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லைன்னு நான் சொல்லணுமாக்கும். இவர் வீட்டுக்கு போய் விருந்து சாப்பிட்டுட்டா அப்படி ஒரு வார்த்தையை சொல்ல எனக்கு மனசு வந்து தொலைக்காது. சொல்லாம சென்னைக்கு போனா விஸ்வம் பைய என்னைய தொலைச்சு கட்டிடுவானே. அந்த இக்கட்டான நிலைமையிலிருந்து தப்பிக்க வேண்டுமானால் அவர் வீட்டிற்கு சாப்பிட போகக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தான் மித்ரன். அதுதான் உங்களை இங்கேயே பார்த்துட்டேன்னு, இனி உங்க வீட்டுக்கு வராட்டினாதான் என்ன? நீங்க அப்படிலாம் சொல்லக்கூடாது. எங்க ஊருக்கு வந்து 1 மாசம் தங்கி இருக்கிறவரு எங்க வீட்டுல வந்து 1 மணி நேரமாவது இருந்துட்டு ஒரு நேரத்துலயாவது கை நினைக்கலைன்னா எங்க மனசு ஆறாதுல்ல. கை நினைக்கிறதா? அது வேற ஒண்ணும் இல்ல மித்ரா, அவங்க வீட்டுக்கு சாப்பிட வர சொல்லி கூப்பிடுறாரு. சிவப்பிரகாசம் இதை சொல்லிவிட்டு பெருமையுடன் கந்தசாமியை எப்படி என்று ஒரு பார்வை வேறு பார்த்து கொண்டார். இன்னும் 10-20 நாள் இங்கதான் இருக்க போறேன். சென்னைக்கு போறதுக்கு முன்னாடி உங்க வீட்டுக்கு வந்துட்டு போயிடுறேன். ஆனா அடிக்கடி உங்களை பார்க்க நாங்க இங்க வருவோம். என்ன சிவப்பிரகாசம், வரலாம் தானே? அதுவரை எத்தாக நடந்து போகும் ஊர் பண்ணையார் தன்னிடம் அனுமதி கேட்கவும் சிவப்பிரகாசம் உச்சி குளிர்ந்து போனார். ஆற்றங்கரை அருகே அமர்ந்து வெகு நேரம் பேசிக் கொண்டிருந்த லலிதா விளக்கேற்ற எழுந்த போது, என்ன சித்தி அவசரம், மெதுவா விளக்கேத்தலாம்ல என்றான் மித்ரன். அப்படியா சொல்ற? லலிதா மீண்டும் அமரப்போனாள். அம்மா பசிக்குது,
அருண் குரல் கொடுத்தான். இதுக ரெண்டும் பசி தாங்காதுங்க மித்ரா, வா போயிரலாமே. லலிதா விளக்கேற்ற போய்விட்டாள். இன்னும் அவளை காணாமே. மித்ரன் தயங்கி நின்றான். என்னடா? லலிதா கேள்வியாய் நோக்கினாள். நீங்க முன்னால போங்க சித்தி, நான் பின்னாலே வந்துடுறேன். மித்ரன் கை கடிகாரத்தை பார்த்தான். நடத்து நடத்து, சொன்ன சொல்றதுக்கு இல்ல, கேலியாக சொல்லியபடி லலிதா குழந்தைகளை அழைத்து கொண்டு போய்விட்டாள். இன்னும் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? ஏன் வரல? ஒருவேளை இன்னைக்கு வராமலே இருந்துடுவாளோ? மித்ரன் ஏமாற்றமாக உணர்ந்தான். தினமும் மாலை வேளைகளில் அவளை தவறாமல் பார்த்துவிட்டு அன்று மட்டும் அவளை பார்க்காமல் வீடு திரும்ப அவனுக்கு மனம் வரவில்லை. கொலுசொலியை கேட்டவுடன் ஆர்வமாக திரும்பினான். கனகாம்பர வண்ண பட்டு பாவாடையில் ஊதா வண்ண தாவணி உடுத்தி மெதுவாக அடியெடுத்து வைத்து படித்துறையின் மேல்படியில் வந்து நின்றாள் காயத்ரி. அவள் பார்வை மித்ரனின் மீது மட்டும் படிந்திருந்தது. தன் வரவை கண்டு அவன் முகம் மலர்ந்ததை ஒருவித மன திருப்தியுடன் பார்த்தாள் அவள். ஏன் இவ்வளவு நேரம்? மித்ரன் வேகமாக கேட்டுவிட்டான். நான் இங்க வர்றதுக்கு முன்னாலே வந்துட்டேனே. அவள் மேல்படியில் அமர்ந்து கொண்டாள். பொய் சொல்லாத, இது நிஜம்தான். நான் வந்து பிள்ளையாருக்கு தண்ணீர் ஊத்தி விளக்கையும் ஏத்திட்டேன். அங்க பாருங்க. மித்ரன் அரச மரத்தடி பிள்ளையாரை பார்த்தான். அவர் முன்னால் 2 கல் விளக்குகளும் எரிந்து கொண்டிருந்தன. இவ்வளவு நேரமா அப்ப எங்க இருந்த? அந்த மரத்துக்கு பின்னால உட்கார்ந்திருந்த. ஒளிஞ்சிருந்தியா? இல்ல மறைஞ்சிருந்த. ரெண்டும் ஒண்ணுதான். இல்ல ரெண்டும் வேற வேற. ஏன் அப்படி செஞ்ச? இதுக்காக தானா? ஆளில்லாத தனிமையில உங்களோட பேசுதான். காயத்ரி தேவியின் தலையில் சூடியிருந்த பூவின் நறுமணம் காற்றில் மிதந்து மித்ரனின் ஆசையை வருடியது. ஏன் சித்தி முன்னாடி பேசினாதான் என்ன? உங்களோட சித்திக்கு முன்னால என்னை உரிமையோட வாப்போன்னு பேசுவீங்களா? அப்போதுதான் அவளை இயல்பாக தான் ஒருமையில் அழைத்து பேசிக் கொண்டிருப்பதை உணர்ந்த மித்ரன் திகைத்தான். இது எப்படி? மனதில் இவளின் மேல் உரிமை உணர்வு இல்லாவிட்டால் இப்படி இயல்பாக ஒருமையில் பேச வாய் வருமா? தேவி, அவன் பேச முடியாமல் தடுமாறினான். சொல்லுங்க. அவன் முகம் பார்த்தாள். அவர்கள் வெகு நேரம் பேசினார்கள். இருவரும் பேசிக் கொண்டிருந்ததை ஆற்றில் படகோட்டி வந்து கொண்டிருந்த ராமையா பார்த்துவிட்டு ஆச்சரியப்பட்டான். இதுக்கு ரெண்டும் காலங்காலமா பழகினது போல பேசிக்கிட்டு இருக்குதுங்களே. படகோட்டும் ராமையா பார்க்காத சம்பவம் அந்த புன்னைவனத்தில் நடந்ததாக சரித்திரமே இல்லை. எந்த வீட்டில் எது நடந்தாலும் அது அவன் செவிக்கு வந்துவிடும். எந்த இடத்தில் எது நடந்தாலும் அது அவன் பார்வைக்கு வந்துவிடும். ஆற்றை கடக்க அவன் படகை நம்பிதான் அந்த ஊர் மக்கள் இருந்தார்கள். அவன் படகில் ஏறுகிறவர்கள் பேசும் கதைகளை செவிமெடுக்கும் ராமையா மறந்தும் அதை இன்னொருவரிடம் கூற மாட்டான். அவன் மிகச்சிறந்த பார்வையாளன். தன்னை சுற்றி நடக்கும் அனைத்தையும் கவனிப்பான், கணிப்பான். ஆனால் யாரிடமும் அதை பற்ற வைக்க மாட்டான். சிறிது நேரம் பேசிக் கொண்டிருந்து விட்டு, போயிட்டு வரட்டுமா? காயத்ரி பிரிந்தாள். நாளைக்கு வருவாயில்ல? பிரிய மனமின்றி மித்ரன் கேட்டான். வராம என்னால் இருக்க முடியுமா என்ன? காயத்ரி ஓடிவிட்டாள். அவள் போவதையை பார்த்து கொண்டு நின்ற மித்ரன் ஆற்று நீரின் லேசான சலசலப்பு ஓசையை கேட்டு திரும்பி பார்த்தான். துடுப்பு போட ஆரம்பித்திருந்த ராமையாவின் படகு அவனை நெருங்கி வந்தது. என் பார்த்திருப்பானோ? மித்ரன் சஞ்சலப்பட்டான். அவன் தன்னை பற்றி கவலைப்படவில்லை. காயத்ரி தேவி அந்த கிராமத்தில் பிறந்து வளர்ந்த பெண். சிறு அபவாதம் கூட அவள் மேல் வந்துவிடக் கூடாது என்பதுதான் அவனுக்கு. என்ன தம்பி, இருட்ட ஆரம்பிச்சிருச்சு, வீட்டுக்கு போகாம இங்க நின்றுகிட்டு இருக்கிறீங்க? ராமையா இயல்பாக கேட்டபடி படித்துறையில் இறங்கி படகை கயிற்றில் கட்ட ஆரம்பிக்கவும் மித்ரனின் மனம் சமாதானம் அடைந்தது. நல்ல வேளை இவன் பார்க்கல. சும்மா காத்து வாங்க வந்த ராமையா, இத வீட்டை பார்த்து போயிட்டே இருக்கேன். மித்ரன் லேசான மனதுடன் நகரப் போனான். பார்த்து தம்பி, இது ஆத்தங்கர காத்து, உங்க சென்னை பக்கத்து கடற்கரை காத்து இல்ல. இதுக்கு ஆழமும் பிடிமானமும் ஜாஸ்தி இல்ல. ராமையாவின் வார்த்தைகள் இருபொருள் பட ஒலித்தது போல் தோன்றினாலும் மித்ரன் அதற்கு விளக்கம் கேட்கவில்லை. வேக நடையுடன் வீட்டை நோக்கி போய்விட்டான். அவன் போவதையை பார்த்து கொண்டிருந்த ராமையா பெருமூச்சு விட்டான். பாவம், அந்த தேவி பொண்ணு பட்டணத்துக்காரன் மேல ஆசை வச்சிருக்குது. இத பண்ணையார கேள்விப்பட்டா என்ன ஆகும் தெரியலையே. அவனும் தன் வீட்டை நோக்கி நடையை கட்டினான். அவன் மனதில் தேவியை பற்றிய கவலையே இருந்தது. +2 வரை அக்கறையில் உள்ள பள்ளிக்கு தினமும் ராமையாவின் படகில்தான் காயத்ரி போய் வருவாள். அவள் சிறுமியாக இருந்த காலத்தில் இருந்தே அவளை ராமையாவுக்கு நன்றாக தெரியும். மித்ரனும் காயத்ரியும் மாலை நேரங்களில் தினமும் ஆற்றங்கரையில் தவறாமல் சந்தித்து வந்தனர். அதை அறிந்தும் அறியாதவள் போல லலிதா அவர்களுக்கு தனிமையை ஏற்படுத்தி கொடுத்துவிட்டு தனியாக வீட்டுக்கு திரும்பி விடுவதை வழக்கப்படுத்தி கொண்டிருந்தாள். ஒரு நாள் மாலையில் லலிதா பெருமாள் கோவிலுக்கு போய்விட்டு
ஆற்றங்கரைக்கு நேராக வந்து விடுவதாக சொல்லிவிட மித்ரன் தேவியை காணும் ஆவலில் ஆற்றங்கரைக்கு முன்னதாகவே வந்துவிட்டான். அவள் வருவதை உணர்த்தும் கொலுசின் ஒளியை கேட்டதும் அவன் சோகமாக முகத்தை வைத்துக் கொண்டு நாணல்களை பார்த்து முதல் நாள் பாடியதைப் போல மீண்டும் பாட ஆரம்பித்தான். என்ன திரும்பவும் பாட ஆரம்பிச்சிட்டீங்களா பாகவதரே? ஏன் லேட்டு? இன்னைக்கு சனிக்கிழமை, பெருமாள் கோவிலுக்கு போயிட்டு வர்றேன். நீங்க போகலையா? கோவில் ரொம்ப அழகா இருக்கும் தெரியுமா? கோவிலுக்குள்ள இருக்கிற சாமியும் அழகா தான் இருக்கிறாரு. நீ சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு வருவாயின்னு காலையில கோவிலுக்கு விசிட் அடிச்சுட்டு வந்துட்ட. நீ தான் என்னைய மறந்துட்ட. சட்டென்று துடித்து போனவளாக காயத்ரி நிமிர்ந்து அவனை பார்த்தாள். அவள் கண்கள் குளமாகி இருந்தன. மறக்கிறதா? உங்களையா? இந்த ஜென்மத்துல என்னால அது முடியுமா? உடனே கண்ணுல இருந்து தண்ணீரை கொட்டிடுவியே, அது என்னடி? கண்ணுக்குள்ள எதுவும் டேமேஜியுமே எதுவும் கட்டி வச்சிருக்கிறியா? நினைச்சா பொலபொலன்னு தண்ணீர் திறந்துடுற. நீங்க மட்டும் அப்படி சொல்லலாமா? எப்படி சொன்ன? அடைச்சி முதல்ல கண்ணத்தோட. ஒரு நாளோட 24 மணி நேரத்துல ஈவினிங் டயத்துல தான் இப்படி ஆத்தங்கரையில மீட் பண்ணிக்க முடியுது. அந்த நேரத்தையும் அழுதே வேஸ்ட் பண்ணணுமா சொல்லு? மித்ரன் கையில் குச்சி இல்லாமலே அதட்டல் போட காயத்ரி கண்களை துடைத்துக் கொண்டாள். மடியில் இருந்த குடத்திலிருந்து ஒரு சில்வர் டப்பாவை எடுத்து அவனிடம் நீட்டினாள். என்னடி இது? திறந்து பாருங்களேன். டப்பாவை திறந்தான். உள்ளே நெய்வாசனையுடன் மைசூர் பாகும் முறுக்கும் இருந்தன. நானே செஞ்சேன் தெரியுமா? அவள் பெருமையாக சொன்னாள். ஐயோ! அவன் அவசரமாக டப்பாவை மூடி அவளிடம் நீட்டினான். என்னங்க, ஏன் சாப்பிடாம கொடுக்குறீங்க? ஏண்டி, நீ செஞ்சதை ருசி பார்க்க நான் தான் உனக்கு கிடைச்சேனா? இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டுக்குலாம் நான் வரலப்பா. ஐய, சும்மா கேலி பண்ணாதீங்க. நான் மோசமா ஒன்னெல்லாம் செய்யல, நல்லாதான் செஞ்சிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இத பாரு தேவி, நீ பாட்டு பாடு, அதை கேட்டுட்டு குயில் பாட்டுன்னு பொய் சொல்ற. இது சாப்பாட்டு விஷயம், வயிற்றுக்குள்ள போகும். இந்த விசப்பரிச்சையெல்லாம் வேணாமேடி. காயத்ரி கோபத்துடன் எழுந்து கொள்ள போக மித்ரன் சிரித்து கொண்டே அவள் கைப்பிடித்து அமர வைத்தான். இப்ப என்னங்கிற? நீ செஞ்ச இந்த வஸ்துக்களை நான் வயிற்றுக்குள்ள தள்ளணும், அவ்வளவுதானே? அவன் காதலுக்காக எதையோ செய்யறானுங்க, நான் இதை கூட செய்ய மாட்டேன்னா? காயத்ரி பல்லை நறுநறுவென்று கடித்துக் கொண்டே மித்ரனை முறைத்தாள். அதை பொருட்படுத்தாத மித்ரன் மைசூர் பாகை எடுத்து விரலில் பிடித்து ஒரு மார்க்கமாய் பார்த்து கொண்டிருந்தான். ஏன் இப்படி ஒரு மார்க்கமா பாக்குறீங்க? ஆங்கிள் பாக்குறேன்டி. பெருசா வெட்டி முறிக்க போறாரு. இப்ப இதை கடிச்சு சாப்பிட முடியுமா முடியாதா? மித்ரன் சாப்பிட்டான். பரவாயில்லையே, நல்லாதான் இருக்கு என்று சொல்லியபடி டப்பாவை அவன் காலி செய்ய கன்னத்தில் கையூன்றி அவன் சாப்பிடுவதை ஆசையுடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவள். சாப்பிட்டுட்டேன், போதுமா? அவன் எடுத்து ஆற்றில் இறங்கி கை கழுவி கொண்டான். அவன் பின்னாலேயே இறங்கிய காயத்ரி டிஃபன் டப்பாவையும் குடத்தையும் கழுவிவிட்டு குடத்தில் தண்ணீரை நிரப்ப போனாள். அவன் வீசிய தண்ணீர் முகத்தில் பட்டதால் கண்களை இறுக மூடி சிலிர்ப்புடன் முகம் சுருக்கிய காயத்ரி மனம் கொள்ளாத உல்லாசத்துடன் சிரித்தாள். கிறங்கி போனவளாக அவன் மார்பில் முகம் புதைத்த காயத்ரி தேவியின் கூந்தலில் முகம் புதைத்த மித்ரனுக்கு விஸ்வம் ஏன் இப்படி ஒரு கிராமத்தில் பெண் கட்டி கொள்ள மறுக்கிறான் என்ற கோபம் வந்து தொலைத்தது. அதனால் விபரீதம் ஒன்று முளைத்தது. கந்தசாமி அவனை பார்க்க வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து வழக்கம் போல ரம்பம் போட்டுக் கொண்டிருந்த போதுதான் மித்ரன் அவருக்கு அந்த யோசனையை சொல்லிக் கொடுத்தான். நான் ஒன்னு சொல்றேன், அதுபடி செய்றீங்களா? சொல்லுங்க தம்பி, நீங்க படிச்சவரு, விவரமானவரு. நீங்க சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? நீங்க பொண்ணு பார்க்க வான்னு சொன்னா விஸ்வம் வரமாட்டான். அதுதானே தம்பி எனக்கும் வருத்தமா இருக்கு. விஸ்வ குடும்பமும் உங்க குடும்பமும் பொதுவா சந்திக்கிறது போல ஏதாவது ஒரு விசேஷம் எதுவும் வருதா? வருதே. அடுத்த வாரம் கும்பகோணத்துல என் மாமனார் வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்க போகுது. அதுக்கு என் மச்சனன் குடும்பத்தோட சென்னையில இருந்து வர்றாரு. நீங்க உங்க பொண்ணை கூட்டிட்டு அங்க போவீங்க தானே? வயசுக்கு வந்த பொண்ணு அப்படிலாம் 4 பேர் கூடுற இடத்துக்கு கூட்டிட்டு போற பழக்கம் எல்லாம் எங்க குடும்பத்துல இல்லைங்க. அந்த வழக்கத்தை இப்ப மாத்திக்கோங்க. எதுக்கு தம்பி? என்ன சார் புரியாம பேசுறீங்க? உங்க பொண்ணு அழகா இருப்பாங்களா மாட்டாங்களா? இந்த சுத்து வட்டாரத்திலேயே என் பொண்ணுதான் அழகுன்னு ஊருக்குள்ள பேசிக்குவாங்க தம்பி. என் தேவியை விடவா உங்க பொண்ணு அழகு? தன் காதலியை பெற்றவரிடம் அவளை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் விவரம் அறியாதவனாக தன் காதலியை விஸ்வத்திற்கு மனம் முடித்து வைக்க திட்டம் திட்டிக் கொண்டிருந்தான் மித்ரன். அப்போ அவங்களை விஸ்வத்தோட கண்ணில் காட்டினாதானே இந்த கல்யாணம் நடக்கும். அதுவரை வாயை திறக்காமல் அண்ணனின் வாயை பார்த்து கொண்டிருந்த ராமசாமி முதலாக வாய் திறந்து பேசினார். மித்ரனை அதிசயப்பட வைத்தார். தம்பி சொல்றதும் சரிதானே, எனக்கும் அதுதான் மனசுக்கு படுது. மாப்பிள்ளதான் நம்ம ஊருக்கு வரமாட்டேன்னு பிடிவாதமா இருக்கிறாரு. நாமளும் நம்ம கௌரவத்தை விட்டுட்டு சென்னைக்கு போக முடியாது. நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு தானே போகக்கூடாது. மாப்பிள்ளை வர கல்யாணத்துக்கு பெண்ணோட போகலாம் இல்லையா? இந்த மனுஷனுக்கு இவ்வளவு நிலவா பேச வருமா? மித்ரன் ஆவென்று ராமசாமியின் வாய் பார்த்துவிட்டு கந்தசாமியிடம் தன் திட்டத்தை வலியுறுத்தினான். நீங்க உங்க பொண்ண கல்யாணத்துக்கு கூட்டிட்டு வர்ற விஷயத்த விஸ்வத்தோட அப்பா கிட்ட சொல்லுங்க.
அதை விஸ்வத்திட்ட சொல்ல வேணாம்னு மறக்காம சொல்லிடுங்க. அது ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? அப்பாவியாய் கந்தசாமி கேட்க, யோ, உன் பொண்ணு கல்யாணத்துக்கு வருதுன்னா அவன் கும்பகோணம் பக்கமே தலை வச்சு படுக்க மாட்டாயா என்று மனதிற்குள் திட்டி தீர்த்தான் மித்ரன். தம்பியோட ஃப்ரெண்டுக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லையோ என்னவோ, தம்பி அதை சொல்ல மாட்டாம மறைமுகமா சொல்றாரோ என்னவோ. ராமசாமி இத்தனை புத்திசாலியாய் இருக்கக்கூடும் என்று மித்ரன் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை. அப்படியா தம்பி? கந்தசாமி பரிதவிப்புடன் மித்ரனை பார்த்தார். நீங்க உங்க மகளை அவன் கண்ணுல ஒரு தடவை காட்டுங்க சார், மத்ததை அப்புறமாட்டி பேசிக்கலாம். அவர் யோசனையுடன் கிளம்பி போனார். அந்த சமயம் மட்டும் லலிதா வீட்டில் இருந்திருந்தால் உண்மை நிலவரத்தை கண்டு கொண்டிருப்பாள். மித்ரனுக்கு தேவிதான் கந்தசாமியின் மகள், விஸ்வத்தின் முறைப்பெண் என்பதை தெளிவுபடுத்தி இருப்பாள். இன்னும் ஒரு படி மேலே போய் விஸ்வத்தின் கண்களில் தேவியை காட்ட விடாமல் செய்து மித்ரனுக்கு தேவியை பெண் கேட்டிருப்பாள். ஆனால் அன்று பார்த்து அவள் மாமியாருடன் அடுத்த தெருவில் இருந்த உறவினர் வீட்டு பெண்ணின் வளைகாப்பு நிகழ்ச்சிக்கு போயிருந்தாள். அவள் வீடு வரும் முன்னால் தேவியை விஸ்வத்திற்கு மணமுடிக்க வேண்டிய வழிமுறைகளை கந்தசாமிக்கு சொல்லிக் கொடுத்து அனுப்பி வைத்து விட்டான் மித்ரன். லலிதா வீட்டிற்கு வந்த போது சிவபிரகாசத்துடன் மித்ரன் கடைக்கு போய்விட்டான். மாலையில் வீடு திரும்பியவன் ஆற்றங்கரைக்கு போகும் அவசரத்தில் கந்தசாமி வந்து போன விவரத்தை லலிதாவிடம் சொல்ல மறந்து விட்டான். ஆற்றங்கரைக்கும் போய் திரும்பி வந்தவனின் முகம் லேசாக வாடி இருக்க லலிதா காரணம் கேட்டாள். ஏண்டா என்னவோ போல இருக்கிற? அதுதான் நீ தனியா தேவிட்ட பேசணும்னு இன்னைக்கு ஆத்தங்கரைக்கு நானும் உன் கூட வராம மட்டம் போட்டுட்டேனே, அப்புறம் என்ன? உனக்கும் அவளுக்கு சண்டையா என்ன? மித்ரன் தன் வாழ்வை மாற்றப் போகும் நிகழ்வை சாதாரணமாக சொன்னான். அவன் நாளைக்கும் அதுக்கு அடுத்த நாள் ஆத்தங்கரைக்கு வரமாட்டாளான் சித்தி. ஏண்டா? அவளோட குடும்பத்தோட ஊருக்கு போறாளா? அதை ஏண்டா இத்தனை வருத்தமா சொல்ற? பாவம், இந்த பொண்ணு இந்த ஆத்தங்கரையை தாண்டி அக்கறையை மிதிச்சு 4 வருஷம் ஆக போகுது. ஆத்தங்கரை வரதானடா அந்த பொண்ணுக்கும் இல்ல, போயிட்டு வரட்டும், இப்பவாவது வெளி உலகத்தை பார்த்துட்டு வரட்டும். ஏன் சித்தி, அவன் 4 வருஷமா எங்கேயும் போனதில்லையா? ஆமா மித்ரா, +2 வரதான் படிச்சுக்க வச்சாங்க. அக்கறையில இருக்கிற ஊருக்கு ஹையர் செகண்டரி ஸ்கூல் மட்டும்தான் இருக்கு. இந்த ஆத்தை தாண்டி போய் அந்த பொண்ணு +2 வர படிச்சதே அந்த வீட்டுல பெரிய விஷயம் தெரியுமா? மித்ரனுக்கு தேவியை நினைக்கும் போது பாவமாக இருந்தது. அவ கூண்டு கிளியா? அவளுக்கு சுதந்திரத்தை கொடுக்க வேண்டும் என்று மித்ரன் அந்த நொடியில் ஆசைப்பட்டான். சித்தி, எங்க கல்யாணத்துக்கு பின்னாடி அவளை நான் மேல படிக்க வைப்பேன் சித்தி. அதை செய்யும் போதல்ல அவளுக்காவது விமோசனம் கிடைக்கட்டும். லலிதா தன் கடந்த காலத்தின் ஆசைகள் நிராசைகளாகி போக சோகத்துடன் இதை கூறினாள். மித்ரன் தேவியை 2 நாட்கள் பார்க்க முடியாது என்ற எரிச்சலில் கந்தசாமி விஷயத்தை சுத்தமாக மறந்து விட்டான். மனைவியை மதித்து எப்போதும் ஊர் நிலவரம் பற்றி பேசாத சிவபிரகாசம் அன்றும் கந்தசாமியின் வரவை பற்றியும் மித்ரன் சொல்லிக் கொடுத்த வழிமுறைகளை பற்றியும் அவளிடம் பேசவில்லை. மித்ரனுக்கு அத்தனை நாளும் அலுப்பை கொடுக்காத அந்த கிராமத்தின் சூழல் அடுத்த 2 நாட்களிலும் அலுப்பை கொடுத்தது. அதை உணர்ந்தவளாக லலிதா மித்ரனை இழுத்து வைத்தும் பேசினாள். ஆற்றங்கரைக்கு மாலையில் அவனுடன் சென்றாள். இருட்டும் வரை அங்கேயே இருந்து உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தாள். ஒரு வழியாய் 2 பகல்களும் 2 இரவுகளும் கழிந்து விடிந்த போது விஸ்வம் உற்சாகமாய் மித்ரனை தேடி லலிதாவின் வீட்டிற்கு வந்தான். இருள் பிரியாத அதிகாலையில் தூங்கிக் கொண்டிருந்த மித்ரன் அரைக்கதவு தட்டப்படும் சத்தத்தை கேட்டு தூக்க கலக்கத்துடன் எழுந்து கதவை திறந்தான். மித்ரா, மை டியர் ஃப்ரெண்ட் என்று கைகளை விரித்துக் கொண்டே உள்ளே வந்த விஸ்வத்தை பார்த்ததும் அவன் தூக்கம் பறந்து விட்டது. டே விஸ்வம், நீ எப்படா இங்க வந்த? சஸ்பென்ஸ். நான் மட்டும் வரல, அம்மா அப்பா எல்லாரும் குடும்பத்தோட வந்திருக்கோண்டா. இஸ் இட்? அவங்க எங்க? மாமாவோட வீட்டுல இருக்கிறாங்க. இப்பதான் வந்து இறங்கணும். நான் உடனே உன்னைய பார்க்க ஓடி வந்துட்டேன். தேங்க்ஸ் டா மித்ரா. இவன் எதுக்கு தேங்க்ஸ் சொல்றான்? நான் தான் இவன் சொன்ன வேலையை செய்யவே இல்லையே, சொல்லாத வேலையைத்தானே செஞ்சு முடிச்சிருக்கிறேன். மித்ரன் குழப்பத்துடன் நண்பனை பார்த்தான். காயத்ரி என் கண்ணில் காட்டி விடுங்கன்னு நீ தான் என் மாமாவுக்கு ஐடியா கொடுத்தியாமே? தெரிஞ்சு போச்சா? காச்சு மூச்சுன்னு கத்தி நீ ஒரு வழி பண்ணலாம்னு கிளம்பி வந்திருக்கிறானோ? என்ன அழகுடா அந்த பொண்ணு. விஸ்வம் கண் செருக மித்ரனுக்கு தைரியம் மீண்டு வந்தது. அவன் சொல்லிக் கொடுத்த யுக்தி வெற்றி பெற்றுச்சா? பய கிறங்கி போய் திரிகிறானே. எதற்கும் இருக்கட்டும் என்று ஜாக்கிரதை உணர்வுடன் தள்ளி நின்றபடி, எந்த பொண்ணுடா என்று கேட்டான் மித்ரன். எல்லாம் என் மாமா பொண்ணுதான், காயத்ரிடா. அவ பட்டிக்காட்டு பொண்ணாச்சேடா. இது பட்டிக்காடா, சொர்க்கண்டா இது. அவ +2 வரைக்கும் தான் படிச்சிருக்கிறா. அதனால என்ன குறைஞ்சு போச்சு? அவ வாயை திறந்து பாடுனானா வச்சுக்கோ, எவ்வளவு இனிமையா இருக்குது தெரியுமா? என் தாத்தா வீட்டு கல்யாணத்துல அவளை பாட சொன்னாங்க, அவ அசத்திட்டாடா. அப்படியே குயில் பாட்டுதான். குயில் பாட்டா?
மித்ரனின் முகம் மாறியது. அதை கவனிக்காமல் விஸ்வம் உற்சாகத்துடன் பேசிக் கொண்டிருந்தான். வைர நகையால அவளை அலங்கரிச்சிருந்தாங்கடா. என் மாமா இவ்வளவு பெரிய பணக்காரர்னு எனக்கே தெரியாதுடா மித்ரா. அவரை நினைச்சா ஒரு கம்ப்யூட்டர் கம்பெனியே ஆரம்பிக்கலாம் போல இருக்குது. அவ்வளவு பணத்தோடையும் அழகோடையும் பாட்டோடும் ஒருத்தி எனக்கு கிடைக்கிறானுங்கும் போது அதை கை நழுவ விட்டா என்ன போல முட்டாள வேற யாருமே இல்லடா மித்ரா. அறைக்குள் காஃபி டம்ளர்களோடு வந்த லலிதாவின் முகம் கருத்திருந்தது. அவள் பார்வை மித்ரனை குற்றம் சாட்டியது. ஏன் சித்தி இப்படி என்னை பாக்குறீங்க? புரியாதவனாக மித்ரன் காஃபியை வாங்கி கொண்டான். காப்பியை குடித்து முடித்த விஸ்வம் லலிதாவிற்கு நன்றி சொல்லிவிட்டு கூடுதலாக ஒரு அழைப்பையும் விடுத்தான். இன்னைக்கு நைட்டு எனக்கும் காயத்ரிக்கும் மேரேஜ் என்கேஜ்மெண்ட் நடத்த போறாங்க. மித்ரனோட நீங்களும் அங்கிளும் குடும்பத்தோட கட்டாயம் வந்து கலந்துக்கணும் ஆண்டி. இன்ஃபேக்ட் இந்த மேரேஜே மித்ரனாலதான் நடக்க போகுது. நீங்க எல்லாரும் வர வேண்டியது அவசியம் ஆண்டி. நான் எதிர்பார்த்து காத்துட்டு இருப்பேன் என்ன? விஸ்வம் வெளியேறிவிட லலிதா மித்ரனை முறைத்தாள். லலிதாவின் பார்வை வெறுப்பை உமிழ்ந்தது. மனுஷனாடா நீ? என்ன சித்தி சொல்றீங்க? உன்னையே நம்பி இருந்த பொண்ணுக்கு உன் ஃப்ரெண்ட மாப்பிள்ளையாக்க உனக்கு எப்படா மனசு வந்துச்சு? மித்ரனின் முகம் பேய் அறைந்தது போல் வெளிரி போனது. சித்தி நீங்க என்ன சொல்றீங்க? தேவிக்கும் விஸ்வத்துக்கும் என்ன சம்பந்தம்? விஸ்வத்தோட முறப்பெண்ணு பேரு காயத்ரி. சித்தி இது உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? லலிதாவின் பார்வையில் வெறுப்பு போய் யோசனை வந்தது. மித்ரா, தேவியை யாருன்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க? தேவிதான் சித்தி. கடவுளே, உனக்கு எப்படி இதை புரிய வைப்ப? டேய், அவதான் கந்தசாமி அண்ணன் பெத்த மகடா. உன் ஃப்ரெண்டுக்கு கல்யாணம் பேசினது இவளதான். இவளோட முழு பேரு காயத்ரி தேவி. என்ன சித்தி சொல்றீங்க? மித்ரன் ஏறக்குறைய அலறினான். அவன் மனதில் சூறாவளி காற்று சுழன்றடித்தது. அதில் தேவி தோன்றினாள். அவளை தேவின்னு கூப்பிட்டீங்களே சித்தி, அவன் காயத்ரின்ல சொன்னான். மித்ரா, லலிதா இரக்கத்துடன் தமக்கையின் மகனை பார்த்தாள். சிறு வயதிலிருந்து இடுப்பில் அவனை சுமந்து வளர்த்த பாசம் அவளை உலுக்கியது. இந்த ஊர்ல எல்லாரும் அவளை தேவின் தானே கூப்பிடுவோம். முடியாது சித்தி, அவளை இழக்க என்னால முடியாது. கத்தி பேசாதடா, உன் சித்தப்பாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான். மெதுவா பேசு. இது கிராமண்டா. பரிசம் போடுறதுன்னா பாதி கல்யாணம் முடிஞ்சது போல. இன்னைக்கு ராத்திரி அவளுக்கு பரிசம் போட போறாங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா வையி, நீ தலைகீழா நின்னாலும் தேவி உனக்கு கிடைக்க மாட்டா. இதுக்கு தேவி சம்மதிக்க மாட்டா சித்தி. அவளோட சம்மதத்தை அவ வீட்டுல யாரும் கேட்க மாட்டாங்க. உனக்கு அவளுடைய அப்பாவை பத்தி ஒண்ணுமே தெரியாது. அவர் கோபக்காரர். இந்த ஊர்ல அவரை மீறி எதுவும் செய்ய முடியாது. அதுக்காக தேவியை நான் விட்டு கொடுக்கறதா சித்தி? நீ தானடா அவளுடைய அப்பாவுக்கு வழி சொல்லி கொடுத்துருக்கிற. செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப வந்து புலம்பு. அவ என்னோட தேவின்னு அப்ப எனக்கு தெரியாதே சித்தி. லலிதா நகம் கடித்தபடி யோசித்தாள். பின் நிமிர்ந்தாள். இதுல தேவி என்ன நினைக்கிறான்னு நமக்கு தெரியணும்டா மித்ரா. அதுக்கு பின்னாலதான் மத்ததை பத்தி யோசிக்கணும். அவள்கிட்ட எப்படி கேக்குறது சித்தி? நான் வேணும்னு அவளோட வீட்டுக்கு போய் அவள்கிட்ட பேசி பார்க்கவா? வேற வேணையே வேணாம். இது கிராமம்னு 1000 தடவை சொன்னாலும் உன் மண்டையில ஏறாதா? அது விசேஷ வீடு. ஊர் ஆளெல்லாம் இப்ப அங்கேதான் கூடியிருப்பாங்க. என்னை என்னதான் செய்ய சொல்றீங்க? உன் மனசுல இருக்கிற தவிப்பு அவ மனசுலயும் இருந்தான்னு வச்சுக்கையே, அவ கண்டிப்பா உன்னைய தேடி வருவா. லலிதாவின் கணிப்பு சரியாக இருந்தது. சிவபிரகாசன் கடைக்கு போய்விட, தண்டாயுதபாணி வயலை பார்க்க போய்விட, கோதாவரி பக்கத்து வீட்டில் கதை பேச போய்விட, லலிதா மித்ரனுடன் தனியாக அமர்ந்து கவலைப்பட்டு கொண்டிருந்த போது காயத்ரி தேவி புயலை போல் மித்ரனை தேடி அங்கு வந்தாள். அவள் கண்களில் கனல் இருந்தது. மித்ரனை அது பொசுக்கியது. நீங்க யாரு என்று எடுத்த எடுப்பில் அவள் கேட்டாள். நான் யாருன்னு உனக்கு தெரியாதா? மித்ரன் அவள் விழிகளை ஊடுருவி பார்த்தபடி சொன்னான். இல்ல, எனக்கு தெரியாது. என் சித்தி சிவபிரகாச அண்ணன் வீட்டுல மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு வந்திருக்கிறாருன்னு முழுசா சொல்லாம அறகுறையா சொல்லிட்டாங்க. லலிதாவிற்கு கனப்பொழுதில் எல்லாம் புரிந்து விட்டது. காயத்ரி மித்ரனை விஸ்வம் என்று நினைத்து பழகிவிட்டாள். இவன் மித்ரன் என் அக்கா மகன். உனக்கு பார்த்திருந்த மாப்பிள்ளை இவன் இல்ல தேவி. சோ இவ என்னைய விஸ்வம் நினைச்சு பழகிருக்கா. எனக்காக என்னைய காதலிக்கல. மித்ரனின் பார்வை காயத்ரியை துளைத்தது. இதையேதான் என் வீட்லயும் சொல்றாங்கத்த. என் மனச புரிஞ்சுக்கல அவங்க. இது பொண்ணோட மனசுத்த. இவர் தான் என் புருஷனை நினைச்சு பழகிட்டு இன்னொருத்தன் கொடுக்குற பரிசு சேலைய வாங்கி நான் கட்டிக்குவேன் அத்த. லலிதா நிம்மதி பெருமூச்சுடன் கண்களை மூடிக்கொண்டாள். இத நீ உன் வீட்டுல சொன்னியா தேவி? சொல்லலத்த. ஏன்? சொன்னா நான் வீட்டை விட்டு வெளியேற முடியாது. இப்போ உங்க வீட்டுக்கு போறேன்னு சொன்னதும் சந்தோஷமா போயிட்டு வான்னு சொன்னாங்க. சாயங்காலம் ஆத்தங்கர அரசமர பிள்ளையாருக்கு விளக்கு போட போகணும்னு சொன்னா மறுப்பே இல்லாம அனுப்பி வைப்பாங்க. இதெல்லாம் நான் என் மனசுல இருக்கிறத வெளியில சொன்னா நடக்காம போயிடுந்த. காயத்ரியின் வார்த்தைகளில் துணித்த உள்பொருளை லலிதா புரிந்து கொண்டு விட்டாள். ஆனால் மித்ரனின் முகம் எந்த உணர்ச்சியையும் பிரதிபலிக்காமல் கல்லை போல் இறுகி இருந்தது. மித்ரா, தேவி சொல்ல வர்றத புரிஞ்சுக்கிட்டியா? இனி புரிஞ்சு ஆக போறது ஒண்ணுமில்ல சித்தி. அவளை போக சொல்லுங்க.
என்ன மித்ரா சொல்ற? இவ என்னைய மித்ரனா பார்க்கல சித்தி, விஸ்வமா பார்த்திருக்கா. இவ எனக்கு வேணாம். காயத்ரி அவன் முகத்தை பார்த்தாள். அவள் விழிகளில் மன்றாடல் இல்லை, தெளிவு இருந்தது. அவள் வார்த்தைகளில் தீர்க்கமான முடிவு இருந்தது. நீங்க மட்டும் என்ன என்னைய காதலிச்சுட்டு எனக்கே தெரியாம விஸ்வத்தை விட்டு என்னைய பொண்ணு பார்க்க வைக்கலையா? இதை நீங்க செய்யலாமா? ஏய், அடிச்சு பல்ல உதுத்துருவேண்டி. அவன் தான் உன் மாமை மகன் எனக்கு எப்படி தெரியும்? அவன் உன் பேரு காயத்ரின்னு சொல்லி தொலைச்சானேடி. அப்ப நீங்களே என்னைய தேவியா தானே பாத்தீங்க, காயத்ரியா பார்க்கல தானே? சரி சரி, பேசி உன் செயலை நியாயமாக பார்க்காத. எனக்கு இருக்கிறது ஒரு மனசு, அதுல உங்களையும் புருஷனா நினைச்சிட்டேன். இனி மாத்திக்க என்னால எல்லாம் முடியாது. சாயங்காலம் ஆத்தங்கரைக்கு வர்றேன். மனசு இருந்தா என்னை கூட்டிட்டு போங்க, மனசு இல்லாட்டினா நீங்க மட்டும் போங்க. நான் அந்த ஆத்துல விழுந்து என் வாழ்க்கையை முடிச்சுக்கிறேன். லலிதா தேவி சொன்னதை கேட்டு பதறிவிட்டாள். காயத்ரி சென்ற பின்னாலும் அவள் பேசிய வார்த்தைகள் மித்ரனின் காதுகளில் எதிரொலித்துக் கொண்டிருந்தன. உங்க வாயிலிருந்த வர்ற வார்த்தை தான் எனக்கு வேதம். நான் அதப்படிதான் நடப்பேன். வாழ சொல்றீங்களா? உங்களோட வாழ்றேன். சாக சொல்றீங்களா? உங்க கையில. அவள் போய்விட்டாள். லலிதா மித்ரனை பார்த்தாள். அவன் மௌனமாக அவனுடைய உடைகளை சேகரித்து மடித்து அவனுடைய பைகளில் எடுக்க ஆரம்பித்தான். லலிதா நிம்மதியுடன் சமைக்கப் போனாள். மதிய உணவுக்கு கந்தசாமியின் வீட்டிலிருந்து அழைப்பு வந்தது. இரவு விருந்திற்கு வருவதாக பதில் சொல்லி அனுப்பிவிட்டாள் லலிதா. மாலையில் விஸ்வம் மித்ரனை தேடி வந்த போது அவன் வெளியில் போய்விட்டதாக சொல்லி அவனையும் அனுப்பிவிட்டாள். கட்டாயம் நீங்க எல்லாரும் மித்ரனோட ஃபங்க்ஷனுக்கு வந்துடணும் ஆன்டி. விஸ்வம் வருந்தி வருந்தி அழைத்து விட்டு போய்விட்டான். சிவப்பிரகாசம் நேரத்துடன் வீட்டிற்கு வந்து விட்டார். குழந்தைகளை தயார் பண்ணி வைத்திருந்த லலிதா, நீங்க அத்தை மாமாவையும் பிள்ளைகளையும் கூட்டிக்கிட்டு முன்னால போங்க, நான் மித்ரனோட ஆற்றங்கர அரச மரத்தடி பிள்ளையாருக்கு விளக்கு போட்டுட்டு பின்னாலே வந்துடுறேன் என்று சொல்லி எல்லோரையும் கந்தசாமியின் வீட்டிற்கு அனுப்பி வைத்து விட்டாள். மாலை மங்கி இருள் சூழ்ந்த நேரத்தில் ஊர் மக்கள் ஊர் பண்ணையாரின் வீட்டில் கூடியிருக்க மித்ரன் பைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினான். லலிதா யாரும் அவர்களை பார்க்கிறார்களா என்று சுற்றுமுற்றும் பார்த்தபடி அவனை பின்தொடர்ந்தாள். விஸ்வம் என்னை தப்பா நினைச்சுக்குவானா சித்தி? நினைச்சுக்கலாம், அதுக்கு நாம என்ன பண்ண முடியும்? பொண்ணை விட்டு கொடுக்கலாம், உன் பொண்டாட்டியா வாழ்றவளை விட்டு கொடுக்கற முடியுமா என்ன? அவர்கள் ஆற்றங்கரையை அடைந்து விட்டார்கள். படித்துறையில் படகுடன் ராமையா காத்திருந்தான். லலிதா அவனை கண்டதும் ஆச்சரியப்பட்டு போனாள். நீ எப்படி ராமையா இந்நேரம் பார்த்து கரெக்டா எங்க இருக்கிற? தேவி பொண்ணுக்கு பரிசம் போட போறதா ஊர்ல பேசிக்கிட்டாங்கம்மா. பரிசம் போட போறது உங்க அக்கா மகன் இல்லைன்னு தெரிஞ்சதும் அடுத்து என்ன நடக்கும்னு யூகிச்சுட்டேன். தேவி பொண்ண சிறுசுல இருந்து எனக்கு தெரியுமா. உங்க அக்கா மகனோட அது எப்படி பழகுச்சுன்னு தெரிஞ்ச பின்னாலையும் அது வேற ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டும்னு என்னால நினைக்க முடியுங்களா? இவன் வெறும் படகோட்டி மட்டும்தானா? மித்ரன் வியந்து போனான். அவன் கண்ட ராமையாவின் மறுபக்கம் அவனை ஆச்சரியப்பட வைத்தது. தூரத்தில் கொலுசொலி கேட்டது. அவர்கள் மூவரும் பரபரப்பானார்கள். மித்ரா, தேவி வர்றாடா, லலிதா கூறினாள். காயத்ரி புடவையில் இருந்தாள். காதில் சிறு தோடும் கைகளில் 2 வளையல்களும் கழுத்தில் மெல்லிய செயினுடனும் இருந்தாள். நல்ல வேளை நீ தகதகன்னு தங்க வேட்டையில வர்றது போல வரல என்று நிம்மதியாக சொன்னான் மித்ரன். அப்படி வந்திருந்தா என்ன பண்ணிருப்பீங்க என்று கேட்டாள் காயத்ரி. உன் நகைகளை அவளுக்கு சித்திட்ட கொடுத்து உங்க வீட்டுல கொடுக்க சொல்லியிருப்பேன் என்றான் மித்ரன். எனக்கு உங்களை பத்தி தெரியும், அதனாலதான் அத்தைக்கு அந்த சிரமத்தை கொடுக்க கூடாதுன்னு நானே நகைகளை வீட்டுல கழட்டி வச்சுட்டு வந்துட்டேன், போதும் தானே என்றாள் தேவி. சரி சரி, பேச நேரம் இல்லவா, கிளம்பலாம். மித்ரன் அவள் கைப்பிடித்த போது தயங்கி நின்று அவன் முகம் பார்த்தாள் காயத்ரி. என்ன தேவி? மித்ரனுக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த ஆத்தங்கரையை தாண்டி இந்த புன்னவனத்தை சேர்ந்த பொண்ணுங்க போகும்போது கழுத்துல தாலியோட தான் போயிருக்கிறாங்க. உங்களோட நான் வெறும் கழுத்தோட வந்தா என்னைய ஓடி போனவன் தான் இந்த ஊர் சொல்லும். அதுவே கழுத்துல நீங்க கட்டிய தாலியோட இந்த ஆத்தங்கரையை கடந்தா பெத்தவங்களுக்கு தெரியாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டான்னு சொல்லுவோம். இப்ப தாலிக்கு நான் எங்கடி போவேன்? எங்கேயும் போக வேணாம். அரச மரத்து மேல வேண்டிக்கிட்டு நான் கட்டின தாலி கயிறு அதுவும் அந்த கிளையில தான் இருக்குது, எனக்கு அது போதும். புன்னைவனத்தின் ஊர் பண்ணையாரின் ஒரே மகள் மஞ்சள் துண்டில் கட்டிய அரச மரத்தடி பிள்ளையாரின் முன்னால் ராமையாவையும் லலிதாவையும் சாட்சியாக வைத்து மித்ரன் கட்டிய மஞ்சள் கயிறை தன் கழுத்தில் நீட்டி வாங்கி கொண்டாள். சித்தி, நீங்க இப்படி தனியா? மித்ரன் தயங்கினான். நான் பாத்துக்கிறேன் மித்ரா, நீ தேவியை பத்திரமா கூட்டிட்டு போ. எனக்கும் உன் சித்தப்பாட்ட உரிமை இருக்குது. என் உரிமைய இன்னைக்காவது நிலநாட்டி என் பக்கம் நியாயத்தை புரிய வைப்பேன். நீ போயிட்டு வா, என்ன பத்திரமா 2 பேரும் போயிட்டு வாங்க. லலிதா விடை கொடுத்தாள். ஆற்றங்கரை அருகினிலே அமைந்த அந்த புன்னைவனத்து கிராமத்தை விட்டு படகு ஆற்று நீரில் வேகமாக விரைந்து நகர்ந்தது. கைஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். இது மாதிரியான கதைகள் கேட்கணும்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். அது போக லைக், ஷேர்
அண்ட் கமெண்ட். அப்பதான் நான் அடுத்தடுத்து போடுற கதைகளுக்கான நோட்டிபிகேஷன் உங்களை வந்து சேரும். நன்றி.